மார்க் 15ஆம் அதிகாரம். நாம் இயேசுனுடைய கல்வாரி சிலுவை மரணத்தினுடைய அந்த கடைசி சில மணி நேரங்களை பார்த்து வருகிறோம். கல்வாரி சிலுவையில் இயேசு பாடுபட்டு மரிக்கிறார். அந்த அவர் மரிக்கிறதுக்கு முன்னால் நடந்த அந்த கடைசி சில சம்பவங்கள், சில காரியங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அவருடைய மரணத்தையே நாம் பார்க்க போகிறோம். 37ஆம் வசனத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் நான் வாசிக்க போகிறது 33லிருந்து 39 ஆகிய வசனங்கள். 33லிருந்து 39 வாசிக்கிறேன். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடற்காலானை காடிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த 37ஆம் வசனம். நம்ம ஏற்கனவே எப்படி பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று, பட்ட பகல் அந்தகாரம் உண்டாயிற்று, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த காலத்தில் என்ன நடந்ததெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே 34ஆம் வசனத்தில் இயேசு கதறார் இல்லையா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அதை விவரமாக பார்த்தோம். அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை, எப்படி அவர் வேதனைப்பட்டு அப்படி கதறாரு என்றெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு 37ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இந்த வசனம் அவருடைய மரணத்தை பதிவு செய்கிறது. 37ஆம் வசனம் என்ன செய்கிறது? அவருடைய மரணத்தை பதிவு செய்து இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். Here it is, finally, the death of Jesus recorded in all the Gospels. எல்லா சுவிசேஷங்களையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இயேசு மரித்தார் என்பது தெளிவாய் சொல்லப்படுகிறது. இங்கே மார்க்கில் இந்த வசனத்தில் தான் சொல்லப்படுகிறது. இயேசுனுடைய இந்த சிலுவை மரணத்தை, அவர் மரித்தார் என்பதை இன்றைக்கு கொஞ்சம் தியானித்து பார்க்க போகிறோம். அவருடைய மரணம் எப்படி மிக தனித்தன்மை வாய்ந்தது என்பதை பார்க்க போகிறோம். We are going to see how unique his death is. And in the process we are going to see how powerful his death was. அவருடைய மரணம் அதனால வந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்டை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்படி சொல்கிறேன், அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மை பல விதங்களில் வெளிப்படுது. 37ஆம் வசனத்துக்கு வரத்துக்குள்ளே அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மை வெளிப்படுகிறது. 37ஆம் வசனத்துலேயும் வெளிப்படுது, 38, 39லையும் வெளிப்படுது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். 3ஆக பிரிச்சு. அதாவது 37ஆம் வசனம் வரத்துக்குள்ளேயே அவருடைய மரணம் எவ்வளோ தனித்தன்மை வாய்ந்தது என்பது நீங்கள் மார்க் எழுத சுவிசேஷத்தை படிச்சுட்டு வரீங்கனாலே உங்களுக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு அதை குறித்த விவரங்கள் கிடச்சிக்கிட்டே வருது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2வது 37ஆம் வசனமும் அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துது. 3வது எல்லாத்தை விட 38ஆம் வசனம் மரிச்ச உடனே என்ன நடந்தது, அந்த மரணத்தினுடைய எஃபெக்ட் என்னன்றதை பார்க்குறப்போ அவருடைய மரணத்தினுடைய அந்த யூனிக்னஸ், தனித்தன்மை ரொம்பவே வெளிப்படுது. இப்போ அவருடைய மரணத்தினுடைய இந்த தனித்தன்மை, அதன் மூலமாக மரணத்தினுடைய அந்த பவர், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் 1-2 காரியங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது ஒன்று என்னவென்றால், ஏன்னா 37ஆம் வசனம் இன்னைக்கு வந்திருக்கிறதுனால, அது அவருடைய மரணத்தை பதிவு செஞ்சிருக்கிறதுனால நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான கருத்து. இயேசு உண்மையிலே மரித்தார், சரித்திரபூர்வமாய் உண்மையிலே மரித்தார். திஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இது சரித்திர உண்மை. நாம் இந்த இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறோம்ல, இது என்னமோ கிறிஸ்தவர்களாக நாம் நம்புகிறது, இது எல்லாரும் என்ன நினைத்தையோ நம்புகிறாங்க, நாமளும் இதை நம்பிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. சரி, இது இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். இயேசுன்னு ஒருத்தர் 2000 வருஷம் முன்னால் கலிலேயில் ஊழியம் செஞ்சு எருசலேமுக்கு போய் மரித்தார் என்பது சரித்திர உண்மை. அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு. ஏன் நான் வலியுறுத்துறேன்னா, சிலர் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரானே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார்னாவே சந்தேகம் அப்படின்றாங்க. அதை போல் ஒரு மடத்தனம் இல்லை. அதாவது
இயேசு கடவுள்னு நான் நம்பலைன்னு சொன்னால் ஒத்துக்கிறேன். சரி, அதை அவங்க நம்பலை, ஓகே. நீங்கள் இயேசுவை கடவுளாக நம்புறீங்க, நாங்கள் நம்பலைங்க. இயேசு உயிரோடு எழும்பினார்னு நாங்கள் நம்ப ரெடி இல்லைன்னு ஒருத்தர் சொன்னால் கூட நான் வந்து சரிங்க, ஓகேங்க, உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதுக்கே ஆதாரம் இல்லை. இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார்ன்றதே சந்தேகம். There is a doubt whether there was a historical person Jesus of Nazareth ன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை போல் ஒரு மடத்தனம் இல்லை. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி. இதை பார்த்து கிறிஸ்தவங்களும் என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் அவங்களுடைய எதுவும் அசைக்கப்படுது பாருங்கள். இல்லை, அதனால தான் ஒவ்வொரு சுவிசேஷத்துலையும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலேயுமே இயேசுனுடைய அந்த மரணத்தை பதிவு செய்கிறாங்க. மரிச்சார், ஏன்னா அப்புறம் அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்க, உயிர் தெழுந்தார். மரிக்கலைன்னா அப்புறம் உயிர் தெழுந்தாருக்கு அர்த்தமே இல்லை. அவர் வாழ்ந்தார், அவர் மரிச்சார்ன்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, பைபிளுக்குள்ளேயும் ஆதாரம் இருக்குது, பைபிள் வெளியும் ஆதாரம் இருக்குது. நான் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பேசுகிறேன், சரித்திர பிரகாரமாக பேசுகிறேன். ஒரு நிமிஷம் சரித்திர பிரகாரமாக ஒரு நிமிஷம் பேசுகிறேன். சில சரித்திர வல்லுநர்கள் அவங்க வந்து அவிசுவாசிகள். அவங்க வந்து பைபிளை கடவுளுடைய வார்த்தையாக ஏற்றுக்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு காரியம் புரியுது, இந்த டாக்குமெண்ட்ஸ் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் அப்போ எழுதப்பட்டது. எப்போ? 2000 வருஷம் முன்னால் எழுதப்பட்ட சரித்திர சோர்சஸ் ஆவது எடுத்துப்பாங்க. இதை கடவுளுடைய வார்த்தைன்னு அவங்க எடுத்துக்கலனா கூட, இதை ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க நம்பலனா கூட, அவங்களாம் அவிசுவாசிகள். நான் சொல்கிறது அன்பிலீவிங் ஹிஸ்டாரிக்கல் ஸ்காலர்ஸ். அவிசுவாசிகளாக இருக்கிற இந்த சரித்திர வல்லுநர்கள் ஒரு காரியத்தை ஒத்துக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ், சரித்திரபூர்வமான டாக்குமெண்ட்ஸ். மார்க்கு வந்து குறைஞ்சபட்சம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைகளை ஒத்துக்க மாட்டாங்க, அது பெருசாக நம்ம படிக்கிற மாதிரிலாம் படிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒத்துக்கிறான், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்பா, அப்போ எழுதப்பட்ட டாக்குமெண்ட், ஆகவே அப்போ என்ன நடந்தது நமக்கு சொல்லுது, ஆகவே இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட முடியாது, இதை நம்ம எடுத்துக்கணும். அது அட்லீஸ்ட் அவ்வளோவா ஒத்துக்கிறான் பாருங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சிலர் சொல்லுவாங்க, எப்படி தெரியும் உங்களுக்கு இயேசு வாழ்ந்தார்? நம்ம சொல்லுவோம், அதான் மத்தேயு சொல்லுதில்ல, மார்க்கு சொல்லுதில்ல, பைபிள் கொண்டாடாதீங்கன்னு. உடனே என்னது, பைபிளை கொண்டாடாதீங்க, முதல்ல பைபிளை தூக்குங்க, வேற எப்படி தெரியும் அப்படின்வோம். அந்த அப்ரோச்சே தப்பு. முதல்ல நீ பைபிளை வந்து தேவனுடைய வார்த்தைன்னு ஒத்துக்கலனா கூட அட்லீஸ்ட் இது வந்து ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் இதுக்குள்ளே இருக்குன்றதை ஒத்துக்கொண்டே ஆகணும். ஒத்துக்கொள்ளாதவர்களை பார்த்து சரித்திர வல்லுநர்கள் சிரிப்பாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி சொல்கிற அப்ரோச்சே தப்பு. பைபிளை கொண்டாடாதீங்க, பைபிள் வெளியே எங்கே இருக்குது? ஸோ பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது, மத்தேயுவில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, லூக்காவில் இருக்குது, யோவானில் இருக்குது. பைபிளுக்கு வெளியவும் இருக்குது. இதையும் சொல்ல விரும்புகிறேன் நான். எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் சோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இயேசு வாழ்ந்தார், சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், அப்புறம் உயிர் தெழுந்ததா ரிப்போர்ட்ஸ், ஏராளமாக ரிப்போர்ட்ஸு. நான் அவரை பார்த்தேன்னு உயிர் தெழுந்ததா ரிப்போர்ட்ஸு. சரித்திர பூர்வமாக பைபிளுக்கு வெளியே பல ஆதாரங்கள் உண்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தான் கூகுள் தான் தெரியும்ல, அதான் இப்போ வந்து சாட் ஜிபிடி வந்துருச்சு, ஜெமினை எல்லாம் வந்துருச்சு, நீங்கள் போய் அடிச்சு பாருங்கள். வாட் இஸ் த எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் ஃபார் த ஃபேக்ட் தட் ஜீசஸ் லிவ்டு, டைட் அண்ட் ரோஸ் அகேன் அப்படின்னு அடிச்சு பாருங்க. இஸ் லைஃப், இஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன். இஸ் தேர் எனி எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல், அதாவது எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல்னா பைபிளுக்கு வெளியே ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்டு பாருங்கள் உங்கள் சாட் ஜிபிடியை. எவ்வளோ ஆதாரங்கள் உண்டு, இதுக்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு அது இடமும் கிடையாது. இதெல்லாம் லேசாக சொல்லிட்டு போகணும்னு விரும்புகிறானா. என்ன சொல்ல வரேன், நாம் என்னத்தையோ மதத்தில் ஊறி மூடத்தனமாக என்னத்தையோ நம்பிக்கிட்டு இல்லை, நாம் நம்புகிறது உண்மை, சத்தியம், சரித்திர உண்மை. இயேசுன்னு ஒருத்தர் உண்மையிலே வாழ்ந்தார், அவர் உண்மையிலே மரித்தார், அவர் உண்மையிலே உயிரோடு எழும்பினார். இதெல்லாம் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறார், திரும்ப இந்த பூமிக்கு ஒரு நாள் திரும்பி வருவார், நாம் அவருடைய முகத்தை பார்ப்போம். இதெல்லாம் உண்மை இல்லைன்னா நம்ம இந்த சபையை மூட்டு போயிடலாம். இது அர்த்தமே இல்லை. நான் என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன், உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணுறேன். நான் நம்ம நம்புறதுக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் மற்ற வழிபாடுகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அதெல்லாம் வந்து இந்த சரித்திர இதில் ரொம்ப எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தருடைய நம்பிக்கையில் அவங்க நம்புகிற ஒரு கடவுள் வந்து வாழ்ந்ததே கிடையாது, இதெல்லாம் செஞ்சதே இல்லைன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதனால் என்ன, இதில் என்ன நல்லா இருக்குதோ அந்த கருத்தை எடுத்துக்கலாம், நம்ம இதில் இருக்கிற நல்ல போதனையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலான்னு வாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது.
இயேசுன்னு ஒருத்தர் வாழலை, மறிக்கலை, உயிரோட எழும்பலைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. பைபிளுக்கு அர்த்தம் இல்லை, சபைக்கு அர்த்தம் இல்லை, எனக்கு அர்த்தம், இப்போ நான் செய்கிறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க. நம்முடைய நம்பிக்கை சரித்திர உண்மைகள் மேலே கட்டப்பட்டிருக்கு. உண்மையிலே அவர் வாழ்ந்தார், உண்மையிலே மரித்தார். நம்ம படிக்க போகிற காரியங்கள் உண்மையிலே சரித்திரபூர்வமாக நடந்தது. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். சரித்திர ஆதாரம் இல்லாமல் மற்ற ஆதாரமும் இருக்குது. நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறார். நம்ம கூப்பிட்டா நமக்கு பதில் அளிக்கிறார். இப்போ அது வேற விதமான ஆதாரம் பாருங்க. இப்போ சரித்திர ஆதாரம், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட அனுபவம், இந்த மாதிரி பல ஆதாரங்களை கொடுக்கலாம், பல விதமான ஆதாரங்கள். ஆனால் 37ஆம் வசனம் அவருடைய மரணத்தை பதிவு செய்கிறதுனால நான் சொல்லுகிறேன், இது ஒரு கட்டுக்கதை இல்லை, இது ஒரு சரித்திர உண்மை. சரி, இப்போ நாம் இயேசுனுடைய அந்த மரணத்தினுடைய யூனிக்னஸை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மையை பார்க்க போகிறோம். 37ஆம் வசனத்துக்கு வரத்துக்கு முன்னாகவே, இங்கே வரத்துக்கு முன்னாலேயே அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மை நமக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும் இல்லையா? அவங்களுக்கு சில காரியங்களை நினைப்பூட்டுகிறேன். ஜஸ்ட் ஒரு ரிமைண்டராக சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எவ்வளோ பேர் மரிக்கிறாங்க? எல்லாரும் தான் மரிக்கிறாங்க. பூமியில் வாழ்கிற எல்லாருமே ஒரு நாள் மரிக்க தான் போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்க யாராவது ஒருத்தர் மரிக்க தான் செய்கிறாங்க. அப்போ இயேசுனுடைய மரணம் அதில் என்ன பெரிய ஸ்பெஷல்? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. இயேசுனுடைய மரணம் மிக தனித்தன்மை வாய்ந்தது. அப்சல்யூட்லி யூனிக். வேற எந்த மரணமும் இயேசுனுடைய மரணத்தை போல இல்லை. சில விதங்களை சொல்கிறேன். 37க்கு வரத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் வெளிப்பட்டுருது. வேற யாருமே இயேசு தன்னுடைய மரணத்தை முன்னாகவே அறிவிச்சது போல யாருமே அறிவிச்சதே கிடையாது. சரித்திரத்தில் வேற யாருமே தாங்க மரிக்க போறாங்க, இப்படி தான் மரிக்க போறாங்க, இன்னார் கையினால தான் மரிக்க போறாங்க, இப்படின்லாம் விவரமாக திரும்ப திரும்ப முன்னாகவே அறிவிப்பு கொடுத்தோன்னும் மரித்தது கிடையவே கிடையாது. பொதுவாக நம்ம மரணத்தை பற்றியே பேச மாட்டோம். ஒருவேளை இப்படி தான் மரிக்க போகிறோம், அப்படி தான் மரிக்க போகிறோம் தெரிஞ்சால் கூட வாய் முடிப்போம், அல்லது சொன்னால் கூட ரொம்ப சொல்லிக்க மாட்டோம். இயேசு ஆனால் வித்தியாசமானவர் பாருங்க. அவர் முன்னால் இருந்தே நான் இப்படி தான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. எங்கே ஃபர்ஸ்ட் எங்கே சொல்கிறார்? மார்க் 8ல் சொல்ல தொடங்கிட்டார். மார்க் 8:31. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில். ஏன்னா அது வரைக்கும் இயேசுவை ஒரு வெளிச்சத்தில் பார்த்தோம். வெறும் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, சூப்பராக போதிக்கிறாரு, தண்ணீர் மேலே நடக்கிறாரு, ஒரே பிரம்மாண்டம், மகிமை, அப்படி போயிட்டு இருக்கு. திடீர்னு ரொம்ப அப்செட்டிங் ஒரு நியூஸ் கொடுக்குறாரு சீஷர்கள்ட்ட. 8:31 மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு எழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கிட்டார். திடீர்னு என்ன பண்ணிட்டாரு? நான் எருசலேமுக்கு போய் ஆகணும், நான் அங்கே இந்த மூப்பர்களால் பிரதான ஆசாரியரால் வேதபாரகரால் தள்ளப்படுவேன், அப்புறம் கொல்லப்படுவேன், அப்புறம் 3 நாளைக்கு பின்பு உயிரோட எழும்புவேன். திரும்ப திரும்ப போதிக்க ஆரம்பிச்சிட்டார். இது விசேஷத்தில் அப்செட் பண்ணிடுச்சு பாருங்க. முன்னாவே அவர் எப்படி மரிக்க போறார், யார் கையால் மரிக்க போறார், அவர் சொன்ன மாதிரி அப்படியே மரிச்சார். வேற யாருமே சரித்திரத்தில் தன்னுடைய சொந்த மரணத்தை முன்னாகவே திரும்ப திரும்ப அறிவிச்சு, விவரமாக அறிவிச்சு, அவர் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி நடந்ததுன்னு வேற யார்கிட்டையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்னொரு காரியம், வேற யாருடைய மரணமும் இந்த அளவுக்கு முன்னாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதே கிடையாது. இப்போ நான் இயேசு தம்முடைய சொந்த மரணத்தை முன்னாகவே அறிவிக்கிறத பற்றி பேசல. பழைய ஏற்பாடு இயேசுனுடைய சிலுவை மரணத்தை எத்தனையோ இடங்களில் முன்னாகவே அறிவிச்சிருக்குதா இல்லையா? போன வாரத்தினுடைய செய்தியில் கூட நம்ம பார்த்தோம். சங்கீதம் 22 உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அது. இதை போன்ற 100கணக்கான பகுதிகள் இருக்கு பழைய ஏற்பாட்டில். எப்படிப்பட்ட பகுதிகள்? இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசு எப்படி பிறப்பார், வாழ்வார்ன்றது மட்டும் இல்லை, மரிப்பார், அவருடைய மரணத்தை குறித்த விவரங்கள் 100கணக்கான பகுதிகளில், அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் 100கணக்கான வருஷம் முன்னாலேயே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. சங்கீதம் 22 அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் தான். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் 1000 வருஷம் முன்னால் தாவீது எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாரு. அவர் மரிக்கிறப்போ அவர் துணியை பங்கிட்டுப்பாங்க, சட்டை துணியை. அவர் துணிக்கு சீட்டு போடுவாங்க, சட்டைக்கு. அவர் கை காலை குத்துவாங்க. எவ்வளோ விவரமாக பழைய ஏற்பாடு முழுவதும் அவருடைய மரணத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள்
இருக்குது, ஏராளமாக இருக்குது. வேற யாருடைய மரணமும் இவ்வளவாய் பேசப்பட்டதே கிடையாது, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதே கிடையாது. மூணாவது, அதாவது எப்படி அவருடைய 37 வரத்துக்குள்ளேயே அவருடைய யூனிக்னஸ், அவர் டெத்துடைய யூனிக்னஸ், அவர் மரணத்தினுடைய யூனிக்னஸ் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்ல வரேன். இந்த 37 வரத்துக்குள்ளேயே நமக்கு என்ன தெரியுது? இயேசுவை போல வேறு யாருமே சரித்திரத்தில் இவ்வளோ அநியாயமாய் ஒரு மரணத்தை சந்தித்ததே கிடையாது. சரித்திரத்தில் எல்லாரும் தான் மரணத்தை சந்திக்கிறாங்க. அதில் சிலர் அநியாயமான மரணங்கள்லாம் நடக்குது, உண்மைதான். ஆனால் இயேசுவை போல வேற யாருமே அநியாயமாக இந்த அளவுக்கு ஒரு மரணத்தை சந்தித்ததே கிடையாது. அல்லது இப்படி சொல்கிறேன், மற்றவங்கள்லாம் சிலர் அநியாயமாக குற்றச்சாட்டப்படுறாங்க, சிலர் அநியாயமாக சிறையில் போடப்படுறாங்க, சிலர் அங்கேயே விடப்படுறாங்க, அங்கேயே மறிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனால் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னாலும் எவ்வளோ அநியாயமாக ஒருத்தர் நடத்தப்பட்டு மறிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க பாவி தான். அவங்க பாவி. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகள். அதனால் ஒரு பாவி அநியாயமாக நடத்தப்பட்டு அது மரணத்தில் போய் முடிஞ்சால் வருத்தப்படக்கூடிய காரியம். ஆனால் ஒரு விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய காரியமே கிடையாது. ஏன்னா எல்லா பாவிகளுக்கும் மரணம் தகும். அப்படின்னா எல்லாருக்குமே தகும்னு சொல்ல வரேன். பாவத்தின் சம்பளம் மரணம். என்னைக்கு நம்முடைய தாத்தாவுடைய தாத்தா ஆதாம் பாவம் செய்தாரோ எல்லாருடைய மரணமும் நிச்சயமாயிடுச்சு. அப்போ ஒரு மனுஷனை இந்த பூமியில் பிறந்தாலே நம்ம பாவியாக பிறக்கிறோம், பாவியாக வாழ்கிறோம். அது மரணத்தில் தான் போய் முடியுன்றது நமக்கு புரியுது. நாமெல்லாம் மரிக்க வேண்டியவர்கள், மரணத்துக்கு தகுதியானவர்கள். அப்போ நம்ம சிலர் அநியாயமாக நடத்தப்பட்டு அநியாயமாய் கொல்லப்படுகிறார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட ஆக மொத்தத்தில் பாவி மரிக்கிறது வேற, பாவம் இல்லாதவர் மரிக்கிறது வேற. இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவமே செய்யாதவர், பாவத்தை வெறுத்தவர், பாவத்தை மேற்கொண்டவர். அவரை நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. பாருங்க, நாமெல்லாம் மரிக்க வேண்டியவர்கள், மரிக்க தகுதியானவர்கள். ஆனால் அவர் மரிக்க கூடாது, மரணம் அவருக்கு வரவே கூடாது. ஏன்னா அவர் மரணத்துக்கு தகுதியானவரே கிடையாது. அவர் ஆதாம்கிட்ட என்னன்னு சொன்னார் தேவன்? அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கிற அந்த நாளில் நீ சாகவே சாவாய். அப்படின்னா நீ புசிக்காட்டில் சாக தேவையில்ல, அதை புசிக்கலன்னா நீ சாக தேவையில்லை. இயேசு அந்த கேட்டகரி, பாவமே செய்யாதவர், சாக அவசியமே கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். அப்படி பார்த்தீங்கன்னா அவர் பாவம் இல்லாதவர் என்பதனால அவருடைய மரணம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. வேற யாரும் அவரை போல மரிச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவர் மனுஷனாக மட்டும் இல்லை, பாருங்க, மனிதர்கள் மத்தியிலே அவர் யூனிக். ஏன்? மற்ற எல்லா மனிதர்களும் பாவிகள், இவர் ஒருத்தர் தான் பாவம் இல்லாதவர்கள். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் அவரை யூனிக் ஆக்குது. என்னன்னா, அவர் பாவம் இல்லாத ஒரு மனுஷன்றது மட்டும் இல்லை, அவர் தெய்வமாகவும் இருக்கிறார், கடவுளாகவும் இருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க கடவுள், முழுக்க முழுக்க மனுஷன். உண்மையிலே கடவுள், உண்மையிலே மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, முழுக்க முழுக்க உண்மையிலே கடவுள், முழுக்க முழுக்க உண்மையிலே மனுஷன். அந்த கேட்டகரியில் ஒருத்தர் தான் இருக்கிறார், இயேசு. வேற யாருமே அந்த கேட்டகரியில் நீங்கள் வேற யாரை பற்றி சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க கடவுள், முழுக்க முழுக்க மனுஷன், வேற யாரை பற்றி சொல்லவே முடியாது. வானத்தில் பூமியில், பூமியின் கீழாக அப்படி ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் பேர் இயேசு. பிதாவை பற்றி கூட அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க உண்மையிலே கடவுள், ஆனால் அவர் மனுஷன் அல்ல. Jesus is absolutely unique in his person because he is both divine and human. தெய்வமாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தெய்வம் மரிக்க முடியாதே. சரியா சொல்ல போனா தெய்வத்துக்கு மரணம் தகாது. தெய்வத்துக்கும் மரணத்துக்கு சம்பந்தமே இல்லை. தேவன் சாகாமை உள்ளவர். தேவன் சாகாமை உள்ளவர். அதாவது God is immortal, he is above death. ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் அருள்கிறதுனால அவர் டெக்னிக்கலாக நீங்கள் பேச போனீங்கன்னா கடவுள் ஒரு விதத்தில் மறிக்க முடியாதுங்க. யோசித்து பாருங்க. சில நேரம் நம்ம கடவுளை ரொம்ப உலகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மட்டன் தட்டி அவரை மட்டமாக யோசித்து கடவுளை கிட்டத்தட்ட அவங்க மாதிரி ஆக்கிட்டாங்க. கடவுள் மனுஷன் லெவலுக்கு அப்படியே குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க.
கடவுள் என்ன பண்ணாரு? மனிதர்களை தம்முடைய சாயலையும் ரூபத்திலையும் உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? எப்போ பார்த்தாலும் அவன் என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, கடவுளை நம்முடைய சாயலில் எப்படி காமிக்கலாம்? அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்ன போல இருன்னு. நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை, எங்களை போல இருன்னு. ஆனால் நம்மளை போலவே ஒரு உருவத்தை வரைஞ்சி அல்லது ஒரு இதை செஞ்சு அதை வணங்குறோம். அல்லது நாம் இப்படி செய்கிறதுனால அவரும் இப்படி செய்வார்னு நினச்சிக்கிறோம். அவர் நம்மளை போல கிடையாது. நாம் அவரை போல இருக்க வேண்டும். திரும்ப சொல்கிறேன், அவர் நம்மளை போல கிடையாது, நாம் அவரை போல இருக்க வேண்டும். அதாவது நாம் எல்லாரும் சாகிறதுனால, எல்லா மனிதர்களும் ஒரு நாள் சாக போகிறாங்கன்றதுனால அவரும் சாகிறது அது லேசான காரியம் அப்படின்னு நினச்சக்கூடாது. இல்லை இல்லை, அவர் சாகாமை உள்ளவர். சில கிறிஸ்தவங்க நமக்கு சாகாமல் கிடச்சிருச்சு, இப்போவே கிடச்சிருச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சில ஒரு 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 சின்ன குரூப் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுகிறோம். அது தப்பு, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போவே நமக்கு சாகாமல் ஒன்றும் வரலை, ஒரு நாள் வரப்போகுது. தேவன் அப்படிப்பட்டவர்களாய் நாமை ஆக்க போகிறார். அழிவுள்ளதாகியது அழியாமையையும் சாவுக்கேதுவாகியது சாகாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொல்லப்படும். இப்போ ஒரு நாள் வருது, இயேசு திரும்ப வரும்போது அதெல்லாம் வருது. ஆனால் இப்போ இல்லை. ஆனால் ஒரு விதத்தில் இயேசு சாகாமை உள்ளவர். அவர் ஒரு விதத்தில் அவர் தெய்வமாக இருக்கிறதுனால சாகவே முடியாதுன்னு சொல்ல வரேன். அது சொல்கிறதுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கடவுள் இவ்வளோ மட்டம் தட்டி வச்சுருக்கிறாங்கல்ல. ஒரு விதத்தில் தேவன் கடவுள் சாகவே முடியாது. அப்போ இயேசு எப்படி செத்தார், எப்படி மரிச்சார்னா, அவர் தேவனாக மட்டும் இல்லை, மனுஷனாகவும் இருந்ததுனால தான் அவர் மரிச்சார். சொல்ல போனால் மரிக்கும்படியே மனுஷன் ஆனார். பாடுபடும்படியே ஒரு சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா வெறும் கடவுள் பாடுபட முடியாதுங்க, மரிக்க முடியாதுங்க. அதுக்குன்னே ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார். முதுகை ஏன் அவருக்கு இருந்ததுங்க? அடி வாங்கிறதுக்காக இருந்தது. வெறும் நடமாடுறதுக்காக இல்லை. நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படி கிடையாது. அவருக்கு ஒரு பிராட் பேக் ஏன் கிடைச்சிதுன்னா, வார்னால் அடிக்கப்படணும், பாடுபடணுன்றதுக்காகவே ஒரு சரீரம். மாம்சம் ரத்தமுடைய சரீரம் ஏன்? அவருடைய மாம்சம் கிழிக்கப்படணும், அவருடைய ரத்தம் சிந்தப்படணும். இதுக்குன்னே ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார். ஏன் மனிதனாய் வந்தார்? அப்போதான் சாக முடியும். ஏன்னா கடவுள் வெறும் கடவுள் சாக முடியாது. இயேசு கடவுளாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். அதனால தான் அவர் செத்தார். அவருடைய மரணம் பல விதத்தில் யூனிக்காக இருக்குது. அதனால தான் ஜான் வெஸ்லியுடைய சகோதரர் ஒரு ஹிம் எழுதியிருக்கிறார். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நீங்கள் போய் வாஸ்து பார்க்கலாம், கூகுள் அடித்து பாருங்கள். அண்ட் கேன் இட் பி, அதில் எழுதுறாரு, இப்படி இருக்க முடியுமோ, என்னுடைய தெய்வம் எனக்காக மரிக்க முடியுமோ அப்படின்னு எழுதுறாரு. அதில் ஒரு லைன் எழுதுறாரு, டிஸ் மிஸ்ட்ரி ஆல் தி இம்மார்டல் டைஸ். இது எவ்வளோ பெரிய ஒரு ரகசியம், கிரகிக்க முடியாத ஒன்று. சாகாமை உடையவர் சாகிறார். அவருடைய மரணம் மிக தனித்தன்மை வாய்ந்தது. கடைசி அவன் சொல்கிறேன், அவருடைய மரணத்துடைய தனித்தன்மை 37 வாரத்துக்குள்ளே வெளிப்படுது. என்ன வெளிப்படுதுன்னா, அவரை போல சரித்திரத்தில் வேற யாருமே மரிக்கணும்னே வாழ்ந்தது கிடையாது. மரிக்க தீர்மானிச்சு மரிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த கோலோட வேற யாரும் சரித்திரத்தில் இயேசுவை போல வாழ்ந்ததே கிடையாது. எல்லாருமே எப்படி வாழ்வோம்? நாமெல்லாம் எப்படி வாழ்வோம்? வாழணும்னு ஒரு கோலை வச்சு வாழுவோம். ஹெல்த்தியாக இருக்கணும், நீடித்த நாட்கள் இருக்கணும், எந்த அளவுக்கு மரணத்தை தள்ளி போடணுமோ தள்ளி போடணும், எந்த அளவுக்கு மரணத்தை அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணணும். ஏதாவது வயசு தெரியாத அளவுக்கு ஏதாவது க்ரீம் இருந்தால் அதையும் எடுத்து நம்ம தடவிக்கிட்டு, எந்த அளவுக்கு எல்லாத்தையும் மூடி மறைச்சு வயசு ஆகிறது கூட தெரியக்கூடாது, மரணத்தை எவ்வளோ தள்ளி போடணுமோ தள்ளி போட்டுக்கிட்டே போகணும் அப்படின்னு தான் எல்லாருமே வாழுகிறார்கள் இல்லையா? ஆனால் இயேசு ஒருத்தர் தான் சரித்திரத்தில் சாகணுன்றதற்காகவே வாழ்ந்தார். இது வேற இதாக கிடையாது பாருங்க. இந்த மாதிரி சில நேரம் வருத்தப்படக்கூடிய காரணம் என்னன்னா, சில நேரம் சிலர் தங்க வாழ்க்கையை எடுத்துக்கணும்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. ரொம்ப தவறான தீர்மானம். அப்படி நமக்கு சில நேரம் எண்ணங்கள், ஒருவேளை எண்ணம் வரலாம், அதை ஃபைட் பண்ணணும். நம்ம உன் வாழ்க்கையை முடிச்சிரு, எதுக்கு வாழ்கிறேன்னு எண்ணம் வந்தாலும் நான் சொல்கிறேன், கேரண்டியாக அது பிசாசு கிட்டேருந்து வருது அந்த எண்ணம். சிலருக்கு ஒருவேளை வந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா வாழ்க்கையை முடிச்சிரு, எதுக்கு வாழ்கிற, வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நீ எல்லாம் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை, போ வாழ்க்கையை முடிச்சிரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னா
பிசாசு தான் அந்த எண்ணத்தை போடுகிறான். அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவன் நீங்கள் வாழணும்னு விரும்புகிறார். நீங்கள் வாழணுன்றதுக்காக தான் அவர் சாகும்படியே வந்தார். எப்படி? நாம வாழணும், நாம ஜீவனை பெறணும், நம்முடைய ஜீவன் பரிபூர்ணம் அடையணும் என்பதற்காக அவர் என்ன பண்றாரு? பிறக்கிறார், சாகும்படியே பிறக்கிறார். இயேசு இந்த விதத்தில் யூனிக். அவரை நீங்கள் காப்பி பண்ண முடியாது, காப்பி பண்ண கூடவும் கூடாது. நாமெல்லாம் வாழணுன்ற ஒரு கோலோட தாங்க வாழணும். நிச்சயமாக மரணத்தை தள்ளி போடணுங்க. நிச்சயமாக நாம் நீடித்த ஆயுசு, நீடித்த நாட்கள் இருக்க முயற்சியிடணும். பாருங்க, ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனோட வாழணும் இல்லையா? எங்கள் தாத்தா பாருங்க, வயசாயிடுச்சு, முடியாது இப்படிலாம் அவங்க எதிர பேசினா திட்டிடுவாங்க. அவங்களுக்கு வயசாச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியாது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்ல முடியாது. உடம்பு சரியாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஃபோன் அடிக்கும், நாங்கள் யாராவது ஃபோன் எடுத்து யாராவது தாத்தாட்ட பேச கேட்பாங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பாவை சொல்கிறேன், ரெவரண்ட் PS செல்லதுரை, ஃபோன் பேசலாமா அப்படின்னு நாங்கள் சும்மா ஒரு தற்செயலாக அப்படியே சொல்லிவிடுவோம். இல்லை அவங்க உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு திட்டுவாங்க எங்களை. எதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், எப்படி சொல்லலாம் நீனு? அவங்க வாயிலேருந்து உடம்பு சரியில்லைன்னு வராது, என்கிட்ட இல்லைன்னு வராது. சுவாசம் முடிய ஒரு மனுஷன் பாருங்க, உடம்பு சரியில்லைன்னா கூட நான் சுகமாவேன்னு தான் பேசுவாங்க, சுகமானேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் வாழ்ந்தார்கள் பாருங்க. அது சில நேரம் மற்றவர்களுக்கு புரிந்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். என்னங்க உடம்பு சரியாமல் தானே படுத்துட்டு இருக்காரு, சொன்னால் என்னங்க தப்பு? அவங்க எதிர சொல்லிடக்கூடாது, சொன்னால் முடிஞ்சது. வயசாயிடுச்சு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வேணே உங்களுக்கு சாதிச்சு காமிப்பாங்க, செஞ்சு காமிப்பாங்க. முடியாதுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா செஞ்சு காமிக்கிறேன்ற மாதிரி போவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அவங்க ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனோட வாழ்ந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த மரணத்தை எதிர்த்து அந்த லாஸ்ட் ஒரு 2 வாரம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன், அவங்களுடைய காலம் வந்துருச்சுன்னு. அந்த கடைசி ஒரு 2 வாரத்தில் தான் என்னன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க, திருப்தியாக வாழ்ந்துட்டேன், திருப்தியாக வாழ்ந்துட்டேன், போக ரெடின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க பேசவே இல்லை. அப்படி பேச தொடங்கி ஒரு 2 வாரத்தில் அவங்க மறித்தாங்க. மறித்தப்போ நான் இல்லை, ஆனால் அப்பா சொல்லுவாங்க ஆஸ்பத்திரியில் அவங்க மறிக்கிறப்ப ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு இப்படி பாயின்னு காமிச்சிட்டு கை குலுக்கிட்டு போனாங்க. நான் நினைக்கிறேன் வாழ்ந்தால் அப்படி தான் வாழணும், மறித்தாலும் அப்படி தான் மறிக்கணும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கொடுக்கப்பட்டவர்கள் நாம் பாக்கியவான்கள். இப்படி வாழணும் தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் இப்படி வாழணும்னா அவர் சாகரத்துக்குனே வாழ்ந்தார் இயேசு. அவர் இப்படி வாழல பாருங்க. இயேசு இப்படி இல்லை. அவர் எல்லாரும் சொல்றாங்க அவரை கலிலேயிலே இருந்துரும், சூப்பர் சக்சஸாக இருக்குது மினிஸ்ட்ரி, எல்லாரும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. எதுக்கு எருசலேம் போறீங்க? அவர் சொல்றாரு எருசலேம் போகணும். ஏன் போறீங்க? சாகரத்துக்கு போறேன்றாரு. வேற யாருமே இந்த மாதிரி வாழ்ந்தது கிடையாது. சாகணுன்ற ஒரு தீர்மானத்தோட ஒரு கோலா வச்சு வாழ்ந்தார் இயேசு ஒருவரே. ஏன்னா அவருடைய சாவு அவ்வளோ முக்கியம், அவருடைய மரணம் அவ்வளோ முக்கியம். அவருடைய மரணம் இல்லாமல் நாம் வாழ முடியாது. அப்போ இந்த விதத்தில் நாம் இயேசுவை காப்பி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அவருடைய தனித்தன்மையை பார்த்து உணர்ந்து பாராட்ட வேண்டும். 37ஆம் வசனம் வர்றதுக்குள்ளேயே இதெல்லாம் வெளிப்பட்டுருது பாருங்க. ஏற்கனவே மார்க்கில் இதெல்லாம் வெளிப்பட்டுருது. இதெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டின் 37 அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துது. அதை பாருங்க. இப்போ 37 அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மை எப்படி வெளிப்படுத்துது பாருங்க. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைகளை கவனிங்க. மகா சத்தமாய் கூப்பிட்டுனா என்ன கூப்பிட்டுருப்பாரு சொல்லலைங்க. ஆனால் நமக்கு யோவான் 19 தெரியும் என்னத்தை சொல்லியிருப்பாருன்னு. மகா சத்தமா எல்லாம் முடிந்ததுன்றது மகா சத்தமாய் சொன்னார்னு யோவான்ல நாம வாசிக்கிறோம். இட் இஸ் ஃபினிஷ்ட். அநேகமாக அவர் அதை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பிறகு லூக்கால வாசிக்கிறோம், கடைசியாக அவர் அநேகமாக சொன்ன வார்த்தை பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். அது மகா சத்தமாக சொல்றது அந்த இட் இஸ் ஃபினிஷ்ட் தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான். அந்த எல்லாம் முடிந்தது என்ன ஒரு வார்த்தை இல்லை, அது எல்லாம் முடிந்தது. என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், வேலை முடிஞ்சிருச்சு. அது ஒரு வெற்றியின் ஒரு கதறல் மாதிரி இருக்குது. அது ஒரு வேதனையின் கதறலை போல தெரியல. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்ற மாதிரி இல்லை. இது வித்தியாசமா இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, டன், வேலையை முடிச்சிட்டேன். எந்த நோக்கத்துக்காக வந்தனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன்னு ஒரு வெற்றியின் ஒரு சத்தமாய் தெரியுது எனக்கு. அது
மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார். தமிழில் அருமையாக கரெக்டாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஜீவனை விட்டார். இவர் விட்டதுனால தான் போச்சு. மற்றவங்க ஜீவன் விடுறதுக்கும் இவர் ஜீவன் விடுறதுக்கும் பெரிய வித்தியாசம். மற்றவங்க வேறு வழி இல்லாதனால விட்டுறாங்க. வந்துருச்சு டைமு. இவர் விட்டாதான் போகும். அது நல்ல கவனிங்க. அவர் பலத்தெல்லாம் இழந்து எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாததுனால, வாழ முடியாததுனால ஒன்றும் மறிக்கலை. அவர் தான் ஒரு இடத்துல சொல்லிடுறார் இல்லையா, எந்த மனுஷனும் என்கிட்ட ஜீவனை எடுக்க முடியாது. நான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, அந்த ஜீவனை விடவும் அதை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லுகிறார் பாருங்க. No man can take my life from me. I have the authority to lay it down. I have the authority to take it back. நினச்சா என் ஜீவனை விட முடியும், நினச்சா திரும்ப எடுத்துக்க முடியும். வேறு யாராவது அது மாதிரி பேச முடியுமா? பேசவே முடியாது. அவர் அந்த விதத்தில் தனித்தன்மை வாய்ந்தவர் பாருங்க. அப்போது அந்த 37ஆம் வசனமும் அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மை வெளிப்படுத்துது. அவர் மரித்த விதமே ஒரு வெற்றியினுடைய சத்தத்தோடு. மற்ற சிலுவையில் எவ்வளோ பேர் அறையப்பட்டிருக்கிறார்கள், அவங்க இப்படி மரிச்சிருக்க மாட்டாங்க பாருங்கள். இது ஒரு எல்லாம் முடிஞ்சதுன்ற சொல்லிட்டு, பிதாவை ஆவியமுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவராக ஜீவனை விடுறார். அவர் விட்டதுனால ஜீவன் போச்சு. வாலண்டியராக அவரே மரித்தார். அவர் மரிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் எல்லாருமே மரிக்க வேண்டியவர்கள், மரிக்க தகுதியானவர்கள். மரித்து தான் ஆகணும். இல்லைன்னா இயேசு அதுக்கு முன்னால் வரணும். ஏதாவது ஒன்று நடக்கணும். நாம் மரிக்கணும், இல்லைன்னா இயேசு அதுக்கு முன்னால் வரணும். வேறு வழி இல்லை. அவர் அப்படி கிடையாது, மரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஜீவனை விட்டார். 37ஆம் வசனம் அவருடைய மரணத்தினுடைய தனித்தன்மை வெளிப்படுத்துது. ஆனால் எல்லாத்தை விட 38 ரொம்ப முக்கியமான வசனம். அவர் ஏன் மரிச்சாருன்னு வெளிப்படுத்துகிற ஒரு வசனம். அவருடைய மரணத்தினுடைய எஃபெக்டை நமக்கு எடுத்து சொல்லுகிற வசனம். அவருடைய மரணம் எவ்வளோ முக்கியம். இதில் என்ன பெரிய விஷயம், இயேசு மரிச்சதை பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டிங்கன்னா 38 தான் அதனுடைய விளக்கம். அவருடைய மரணம் எவ்வளோ பெரிய விஷயம், அதனால எவ்வளோ பெரிய ஒரு காரியம் சாதிக்கப்பட்டது என்றதை 38ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுது அதை பார்ப்போம். இப்போ அது எப்படி அவருடைய மரணத்தினுடைய அந்த தனித்தன்மை, இந்த வல்லமையை வெளிப்படுத்துதுன்னு பார்ப்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இது ஏற்கனவே லேசாக இதை பற்றி சொன்னேன் அன்றைக்கி, கொஞ்சம் ஒரு சில செய்திகள் முன்பாக. ஆனால் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதை பார்ப்போம். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. இயேசு இங்கே மரிக்கிறார். ஜீவனை விட்ட உடனே கொஞ்சம் தூரத்தில், மேபி 1 மைல் தூரமாக என்னன்னு எனக்கு சரியாக தெரில, எருசலேம் நகரத்துக்குள்ள, அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இங்கே மட்டுமல்ல, மத்தேயிலையும் இதை நீங்கள் பார்க்கலாம், லூக்காலையும் இதை வாசிக்கலாம். நீங்கள் தேவாலயத்தில் ஒரு கர்டன் இருக்கு பாருங்க, ஒரு திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் அது 2ஆக கிழிந்தது. சரி, தேவாலயத்தை பற்றி ஒருவேளை சிலருக்கு தெரியாது. அதனால் இந்த ஆலயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இல்லை. 2000 வருஷம் முன்னால் எருசலேமில் இருந்த தேவாலயத்தை பற்றி ஒருவேளை சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் தேவாலயம் வேற பாருங்க, வித்தியாசமான ஒரு இடம். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்க, காரை பார்க் பண்ணிட்டு நேராக உள்ளே வரீங்க, எங்கே வேணால் உட்காந்துக்கிறீங்க. இங்கே எல்லாமே ஒன்று தான். சொல்லப்போனால் இங்கே ஸ்டேஜுக்கும் அங்கேக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் ஸ்பெஷல் இல்லைன்றதுனால நாங்கள் இப்படி இங்கே இல்லை. ஏன் ஸ்டேஜ் இப்படி தனியாக ஆக்கி இதை ஏற்றி கொஞ்சம் இப்படி கட்டி நாங்கள் இது மேலே நின்று பேசுகிறோன்னா, நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு கிடையாது. நாங்கள் பேசுகிறத பார்க்கணும், எங்கள் முகத்தை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு செய்தியை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸி. அதனால தான் இப்படி தனியாக இருக்குது, ஏற்றி கட்டி இருக்குது ஒழிய நாங்கள் உங்களை விட ஒன்றும் அப்படி கிடையாது. இன்னும் கேட்டால் சிலர் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஏற்றினா நல்லா இருக்குங்க, உங்கள் முகம் தெரியலங்க, பின்னால் இருந்து உங்கள் முகம் தெரியல. அப்போ கரெக்டாக பார்க்க போனீங்கன்னா இந்த இடத்தினுடைய லாஜிக் பாருங்கள். நீங்கள் உள்ளே வரீங்க, எங்கே வேணால் உட்காரலாம். இது சரி, இங்கே ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த நேரத்தில் ஏதோ ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஸ்டேஜ். இசை வாசிக்கணும்னா இங்கேருந்து வாசிக்கிறாங்க. மற்றபடி அதை தவிர்த்து நாங்கள் உங்களை விட இன்னும் பெரிய இது ஒன்றும் கிடையாது. அந்த இடமும் ஒன்று தான், இந்த இடமும் ஒன்று தான். யாரோ ஒரு பிள்ளை தெரியாமல் சில நேரம் மேலே வந்ததுன்னா ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஆனால் அந்த காலத்தில், இயேசுவின் காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில்
தேவாலயம் வேற கதை. நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வரீங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். அங்கே ரோட்லேருந்து கேட் உள்ள திரும்புகிறீங்க, இங்கே பார்க் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இப்போ இன்றைக்கி பார்க் பண்ணியிருக்கீங்கள்ல நிறைய பேர், இந்த பேவ்டு ஏரியா ஒன்று இருக்கே, அதுக்கு பதில் கொஞ்சம் அங்கேயே பார்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. அப்படியே நடந்து வரீங்க, இங்கே இந்த என்ட்ரன்ஸுக்கு நடந்து வரீங்க, அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஒரு சைன் இருக்கும், இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு. பப்ளிக் வந்து பொது ஜனம் வந்து வெளிப்புறம் வரைக்கும் தான் வர முடியும். பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தில் வெளிப்புறத்தில் தான் நிற்கலாமே ஒழிய உள்ளே கூட வர முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பொது ஜனங்க உள்ளே கூட வர முடியாது, வெளியே தான் இருக்கணும், வெளிப்புறம் அதுக்கு பேர். அப்புறம் உள்ளே வரக்கூடியவர்கள் யார்? வெறும் ஆசாரியர்கள். வெறும் ஆசாரியர்கள் அவங்க உள்ளே வருவாங்க. அதுதான் அந்த நடு இருக்கிற செக்ஷன், பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஆசாரியர்கள் அங்கே இருந்துக்கிட்டால் அவங்க வேலையெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் இருக்குது, அது பேர் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் தான் இந்த திரைச்சீலை இருக்குது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் கூட போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நாள் பிரதான ஆசாரியன் அதுக்குள்ளே போகலாம். அதுவும் எப்படி போகணுன்னா, கையில் ரத்தத்தோடு போகணும். பலியிட்டுட்டு இந்த பலியிலிருந்து இருக்கிற ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அங்கே மகா பரிசுத்த கர்டனுக்குள்ள வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கர்டனே திறக்கப்படும். யோசித்து பாருங்கள், அதுவும் நடுக்கத்தோடு தான் திறப்பாங்க. பயந்து பயந்து உள்ளே போயிட்டு வருவாங்க. இப்படி தான் இருந்தது பழைய ஏற்பாட்டு தேவாலயம். நீங்கள் ஏன் இப்படி இருந்தது? யாருங்க இப்படி கட்டினது? ஏங்க இப்படி போய் கட்டி வச்சுருக்காங்க? ஏன் எல்லாரையும் உள்ளே விடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எப்போ கடவுளே இப்படி கட்ட சொல்லிட்டாருங்களேன்னு வாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் மோசேக்கு தேவனே கொடுத்துட்டார் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி தான் கட்டணும் நீ ஆலயத்தை. இதுக்கு ஒரு வெளிப்புறம் இருக்கணும், இதுக்கு ஒரு நடு செக்ஷன் இருக்கணும், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னுடைய பிரசனம் அடையாளப்படுத்தப்படும். உடன்படிக்கையின் பெட்டியின் மூலமாய் நான் அங்கே பிரசனமாக இருக்கிறேன்னு அடையாளம் காண்பிக்கப்படும். பாருங்க, கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் பிரசனமாக இருக்கிறார். ஒரு விதத்தில் வானமும் பூமியும் அவரை கொள்ளவே முடியாது. ஆனாலும் இதெல்லாம் போதிக்கும்படி தேவன் என்ன பண்றாரு? ஜனங்கள் லெவலுக்கு இறங்கி வந்து ஒரு காரியத்தை காண்பிக்கும்படி இதெல்லாம் பண்றாரு. நீ இப்படி கட்டுன்ட்டு இதை மூணா பிரிச்சு, நான் உள்புறத்தில் மட்டும் இருப்பேன், என் பிரசனம் அங்கே அடையாளப்படுத்தப்படுது, என்கிட்ட வர்றதுனா லேஸில் வர முடியாது அப்படின்றாரு. ஏன்னா ரொம்ப சிம்பிளுங்க, கடவுள் வந்து ரொம்ப ஓவர் பரிசுத்தர், நாம வந்து மனிதர்கள் வந்து ரொம்ப ஓவர் பாவிகள். அதான் விளக்கம். ஏன் இப்படி ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார் மோசே கிட்ட? இப்படி தான் நீ கட்டணும், இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். லேவியராகமம் வாஸ்து பார்த்தீங்கன்னா 1008 சட்டத்திட்டங்கள். நீ வந்து தப்பான உணவை சாப்பிட்டா தீட்டுப்பட்டுற, அப்போ நீ போய் அந்த தீட்டு போகிறதுக்கு இதை பண்ணு. ஏதாவது பாவம் செஞ்சுட்டா உடனே பலி செலுத்து. 1008 பலிகள், 1008 சட்டங்கள். 1008ன்னு சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறாங்க? 613 சட்டங்கள் இருக்குன்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 10 கற்பனை தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க சிலர். 613 சட்டங்கள். அதாவது சாப்பிட்றப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னத்தையா தொடரப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கேயாவது போனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் லேஸில் ஜனங்க பண்ண முடியாதுன்ட்டு தான் தேவன் என்ன பண்ணார்? ஜனங்கள்லாம் வெளிப்புறத்தில் இருந்துக்கிட்டோம், இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குரூப்பை வச்சுக்கலாம், ஆசாரியர்கள். அவன் வேலையே இதுதான். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டேனா, தீட்டுப்பட்டுட்டேனா, அல்லது சுத்தமாக இருக்கிறனா, அசுத்தமாயிட்டேனா, இப்படியே யோசித்துக்கிட்டே நாளெல்லாம் இந்த தீட்டுப்படாமல் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுற வேலை. ஏதாவது அசுத்தமாயிட்டா உடனே பலி செலுத்தி, உடனே அதுக்கு வேண்டிய பிராயச்சித்தை செலுத்தி. ஏன் பாயிண்ட் என்னன்னா, இதன் மூலமாக தேவன் என்னத்தை தெரியப்படுத்த விரும்பினார்? நீங்கள் லேவியராகமம் வாசித்து, நிறைய பேர் லேவியராகமம் புஸ்தகம் போனாலே அவ்வளோதான் நின்றுவாங்க. பைபிளை தொடர்ந்து வாசிக்கணும்னு வர்றவங்க அதே முடிச்சிருவாங்க. அதே சூப்பராக இருக்கும். லேவியராகமம் வரதுக்குள்ள யாத்திரா முடிச்சு லேவியராகமம் வந்தோடனே ஐயோன்னு வாசிக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னா அது செய்கிறது எவ்வளோ கஷ்டம். யோசித்து பாருங்க. அவனுடைய பாயிண்ட்டே என்னன்னா, வேணுக்குனே செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக்கி விட்டார் தேவன். வேணுக்குனே. ஏன்? அதனுடைய பாயிண்ட் என்ன? நான் அவ்வளோ ஓவர் பரிசுத்தர், மனுஷன் வந்து அவ்வளோ ஓவர் பாவி, நீ என்கிட்ட லேசில் நெருங்க முடியாது. என்கிட்ட நெருங்கணும்னா பாவத்தோட நெருங்க முடியாது. பாவத்தை டீல் பண்ணி பாவத்தை போக்கிட்டு தான் நெருங்க முடியும். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பிரதான ஆசாரியன் நெருங்கும் போது அவன் எப்படி நெருங்குறான்?
தேசத்தின் ஜனங்களுடைய பாவத்துக்கு பலி செலுத்தி கையில் ரத்தத்தோட தான் உள்ள போகிறான். ரத்தம் இல்லாமல் அவன் தேவனுடைய பிரசனத்தில் நுழைய முடியாது. சிலர் இதெல்லாம் கேட்குறப்போ ஒரு நினைக்கலாம், என்ன காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு மதமா, இதெல்லாம் ஒரு தெய்வமா, இதெல்லாம் ஒரு இதுன்னு நினைக்கலாம். காட்டு மிராண்டித்தனமாக தெரியலாங்க. ஆனால் உண்மை என்ன? உண்மை கடவுள் பரிசுத்தர், நாம் எல்லாருமே பாவிகள். உண்மை அது. ஒன்றும் இல்லைங்க, உலகத்தை நியூஸை பார்த்து நீங்கள் நம்ம எல்லாரும் பாவிகள் இல்லைன்னு சொல்லலாமா? நியூஸை பார்த்தாலே நம்ம எல்லாரும் பாவிகள்னு ரெடியாக நம்ம எல்லாரும் ஒத்துப்போம். என்ன கொடூரமாக இருக்குது, என்ன கொடூரமான கொலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வெறும் இந்த கொலைகாரங்கள், ரேபிஸ்ட் அவங்கள மட்டும் சொல்ல பாவிகள். நான் வேற எது பல லெவலில் நடக்குதுல்ல பாவம். நீங்களும் யோசித்து பாருங்கள். ஒரு சமையல் செய்கிறாங்க, ஒரு சமையல் செஞ்சு அந்த ஒரு உணவை விற்கிறாங்க, அதில் எவ்வளோ கலப்படம் இருக்குது. என்னத்தையோ போட்டு என்னத்தையோ செஞ்சு என்னத்தையோ விற்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆளுனுடைய உடலுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் செத்தா கூட பரவாயில்ல, போன்னு விற்றுக்கிட்டு ப்ராஃபிட் கிடைச்சா போதுன்னு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய தீமை, எவ்வளோ பெரிய பாவம் அதெல்லாம். ப்ராஃபிட்டுக்காக எதை வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் போய் சொல்லிக்கலாம், யாரை வேணால் ஏமாற்றிக்கலாம், எனக்கு அதிகம் பணம் கிடைச்சா போதும். இது பேர் பாவம் இல்லைன்னா என்னங்க அதுக்கு பேர்? பைபிள் உள்ளதாக சொல்லிடும், மனுஷன் கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்லன்ட்டு. நம்ம கேட்குறப்போ கடினமாக தான் இருக்கும் சில நேரம். ஆனால் இதுதானே உண்மை. அப்போது பாவம் எவ்வளோ லெவலில் போயிட்டு இருக்கு. நம்ம 2ஆம் மகா யுத்தத்தில் ஹிட்லர் லண்டனை பாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ, லண்டனில் ஒரு பெரிய பிரசங்கியார், முன்ன டாக்டராக இருந்து அப்புறம் பிரசங்கியார் ஆனவர், லண்டனுடைய அந்த ராணியினுடைய அசிஸ்டன்ட் டாக்டராக இருந்த ஒரு ஆள், அந்த டாக்டர் இதையே விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டார், பிரசவம் பண்ணுறாரு. அவர் ஹிட்லர் லண்டனில் பாம்பு போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க 2ஆம் உலக மகா யுத்தத்தில். அது நடுவில் சண்டே எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறாராம், ஹிட்லருக்குள்ளே இருக்கிற அதே தீய குணம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லாம் ஷாக் ஆகிட்டான். நம்ம எதிரிக்குள்ளே இருக்கிற அதே தீய குணம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பலருக்கு பிடிக்கல அவர் சொன்னது, ஆனால் அதுதான் உண்மை. தீமை செய்யக்கூடிய பொட்டென்ஷியல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. வேதம் அப்படி தான் போதிக்குது. நம்ம எல்லாருமே பாவிகள், நமக்குள்ள ஒரு பாவ குணம் இருக்குது, ஒரு பாவ சுவாபம் இருக்குது. அதை நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா, அதை அடக்கி பிடிக்கலன்னா அது காட்டு மிராண்டித்தனையாக அது போயிடும் பாருங்க. அப்போ சிலர் சொல்கிறாங்க, இது காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, உங்கள் கடவுளும் உங்கள் தெய்வமும் நீங்கள் அவரை பற்றி சொல்கிற பரிசுத்தமோ, நாமெல்லாம் பாவிகள், ரத்தம் இல்லாமல் அவர்கிட்ட போக முடியாது, என்ன காட்டு மிராண்டித்தனமான மதம் இல்லை. அது காட்டு மிராண்டித்தனம் இல்லை. இந்த உலகம் இருக்கிற விதம், தீமை நடக்கிற விதம் தான் காட்டு மிராண்டித்தனம். இது உண்மையை எடுத்து சொல்லுது. தேவன் ஓவர் பரிசுத்தர், மனிதன் ஓவர் பாவி. உண்மை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. அதை போதிக்கும்படியே தேவன் இப்படி செட்டப் பண்ணி விட்டார். அதனுடைய உச்சகட்டம் என்னன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் இருக்கிற அந்த கர்டன், திரைச்சீலைன்னு சொல்லப்படுதில்ல 38ஆம் வசனத்தில், தேவாலயத்தின் திரைச்சீலை. அந்த கர்டன் உங்கள் வீட்டு கர்டன் மாதிரி இல்லை. உங்கள் வீட்டு கர்டன் இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும் ஒரு வேளை. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கலாம் நம்ம வீட்டு கர்டனு, ஆனால் ரொம்ப திக்னஸ் இருக்காது, ரொம்ப ஹைட் இருக்காது. இந்த கர்டனை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே இருந்த கர்டனுடைய ஹைட்டு 18 மீட்டர், அதாவது 60 அடி. 60 அடி. அதனுடைய திக்னஸ் உங்கள் உள்ளங்கை அளவு இருக்குன்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், திக்னஸ் மட்டும் இவ்வளோ, ஹைட் 60 அடி. இதை லேசெல்லாம் பிடிச்சி ஒன்றும் கிழிக்கலாம் முடியாது. அதுவும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக வேலை சொல்லுங்க. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். முக்கியமான டீட்டெயில் நோட் பண்ணும். மனுஷன் கிழிச்சிருந்தா எப்படி கிழிச்சிருப்பான்? கீழ் தொடங்கி மேலே. ஆனால் இது மனுஷன் கிழிக்கல, கடவுளே கிழிச்சார். அதனால தான் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி கிழிந்தது? ஏன் கிழிச்சார்? இயேசு அங்க மரிச்ச செகண்ட் விலை செலுத்தப்பட்டது. பாவத்துக்கான பிராயச்சித்தம் முழுமையாய் செலுத்தப்பட்டது. இதுக்கு மேல ஒன்றும் செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ வருஷமா, நூற்றுக்கணக்கான வருஷமா பலி செலுத்திட்டே வராங்க. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் பலி செலுத்திட்டே வராங்க. சுத்தமாக இருக்கிறோமா, தீட்டுப்பட்டுட்டுமான்னு பார்த்துக்கிட்டே வராங்க பாருங்க. அன்னைக்கு கூட நான் நினைக்கிறேன், இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கப்போ கூட அது பஸ்கா நேரம். ஆலயத்தில் அவன் பலி செலுத்திக்கிட்டு இருந்திருப்பான்.
ஒருவேளை அங்கே அந்த பக்கம் போகிறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க. கர்டன் அவங்க எதிரே தான் இருந்திருக்கும், அவங்க பார்வையில் தான் இருந்திருக்கும். ஆசாரியர்கள் மட்டுமே அதை பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு தம்மையே பலியாக செலுத்தினதுனால இதுக்கு மேலே பலி செலுத்த அவசியமே கிடையாது. பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பலிகளினுடைய அர்த்தமே என்னது? ஒரு நாள் இயேசு வந்து தம்மையே பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுப்பாருன்றது தான் அர்த்தமே. அங்கே ரத்தத்தோட அந்த பிரதான ஆசாரியன் ஒவ்வொரு வருஷமும் வருஷத்துக்கு ஒரு நாள் உள்ளே போகிறான் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ இயேசுடைய ரத்தத்தின் அடிப்படையில் தான் உள்ள நுழைஞ்சான் அவன். யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்களில் கூட பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு நாள் உள்ள நுழையிறான் பாருங்க தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள. அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எந்த ரத்தத்தின் அடிப்படையில் நுழையிறான்? இயேசுடைய ரத்தம், அந்த பலியினுடைய ரத்தத்தில் அடையாளப்படுது. அது அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுடைய ரத்தத்தின் அடிப்படையில் தான் தேவன் அவனை அனுமதிச்சார். இயேசுடைய ரத்தத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சார். யோசித்து பாருங்க, திடீர்னு வழி மாறிடல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இயேசு தான். அது இயேசுவை காண்பிக்கிறதுக்கு தான் இந்த பலிகள், இந்த ஆலயம், இந்த பிரதான ஆசாரியன் எல்லாமே இயேசுக்கு தான் நிழலாட்டம் பாருங்க. இப்போ இயேசு வந்து தம்மையே அவர் எல்லா விதத்திலையும் பாடுபட்டு நம்முடைய பாவத்தை சுமந்து, நம்முடைய சாபத்தை சுமந்து, பாவத்துக்கான தண்டனையை முழுமையாய் சுமந்து தீர்த்துட்டதுனால, அவர் முழுசா சுமந்து தீர்த்துட்டார் என்பதற்கு என்ன ப்ரூஃப்? ஜீவனை விட்டார், முடிஞ்சது. செலுத்த வேண்டிய விலை செலுத்தப்பட்டுருச்சு. கடைக்கு போய் நீங்கள் விலையை செலுத்தினா பொருள் எப்படி கொடுப்பானோ, விலையை செலுத்தி முடித்த உடனே கட்டணை கிழிச்சிடுறார் தேவன். சிலர் ஒருவேளை கேட்கலாம், கர்டன் கிழிஞ்சது எப்படிங்க தெரியும் உங்களுக்கு? மார்க்குக்கு எப்படிங்க தெரியும்? உள்ள நடந்த சம்பவம் இவருக்கு எப்படி தெரியும்? சிலுவையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, கொல்கோத்தா மலையில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசிட்டு திடீர்னு ஆலயத்துக்குள்ளே நடக்கிறத பற்றி பேசுகிறாரு. எப்படி தெரியும்? பார்த்தீங்களா, உங்கள் பைபிள் வந்து என்னென்னத்தையோ போட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்குது பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சிருக்கலாம் என்று நீங்கள் பாருங்கள். சில வேத வல்லுநர்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க, அது ஒரு குரூப் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இந்த கர்டன் கிழிறத ஒரு குரூப் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. யார்? ஆசாரியர்கள். ஏன்னா அது உள்ளே நடக்குது, வெளிப்புறத்தில் இருக்கிற ஜனங்களாம் பார்க்க முடியாது. அங்கே வேற கர்டன் இருக்கும் அவங்க இதெல்லாம் மறைக்கிறதுக்கு. அப்போ வெறும் ஆசாரியர்கள் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. உங்களையே ஒரு ஆசாரியன் இடத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் அந்த காலத்தில் ஒரு ஆசாரியனாக இருக்கிறீங்க, அங்கே அந்த நடு செக்ஷனில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த கர்டன் கிழிதுன்னா, இவ்வளோ காலமாக அந்த கர்டன் அது இருக்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு நினைப்பூட்டுதலாக இருந்தது. இதை தாண்டி வந்துடாத, யாருக்கு அனுமதி இல்லை, ஜாக்கிரதை, இதை தாண்டி வந்தால் தேவனுடைய பரிசுத்த பிரசனம், பாவியான மனுஷன் நெருங்க முடியாது, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு சொல்கிற அந்த கர்டன் திடீர்னு மேல் தொடங்கி கீழே வரைக்கும் கிழிஞ்சதுன்னா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? அதிர்ச்சி விட்டுருவோம், ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க, பயந்து போயிட்டு இருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு விளங்காம ஷாக்காக போய் நின்றுருப்பாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் ஒரு ஆசாரியனாக இருந்தால் வெளியே உடனே ஓடி போய் உலகத்துக்கே சொல்லிவிடுவீங்க கர்டன் கிழிந்துருச்சுன்னு? நான் நினைக்கிறேன் எல்லா ஆசாரியர்களும் ஒன்று கூடி மீட்டிங் போட்டு, ஐயோ இது அர்த்தம் என்னன்னே நமக்கே புரியல, இவ் கர்டன் கிழிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அங்கே இல்லையா தேவன்? அவர் பிரசன்னமாக இல்லையா என்ன? அவர் பிரசன்னமாக இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த வேலைலாம்? இவங்க செய்கிற வேலையை அவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும், அதுதான் வேலையே. ஆசாரியருடைய வேலையே என்னது? ஒரு பரிசுத்த கடவுள் பாவிகள் மத்தியில் எப்படி அவர் இருக்கணும், ஜனங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது, அதுதான் வேலை. ஆலயத்தினுடைய வேலையை என்ன தெரியுமா? பரிசுத்த கடவுள் பாவிகள் மத்தியில் பாவிகளுக்கு ஆபத்து வராமல் இருக்கிறது எப்படின்னு பார்க்குறது தான் ஆசாரியனுடைய வேலை. நாம் வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை எவ்வளோ நல்லா யோசிக்கிறோம், சூப்பர், நல்லா யோசிங்க. ஆனால் சில நேரம் ஒரு காரியத்தை மறந்துடுறோம். கடவுளுடைய பிரசன்னம் வந்து பாவிகளுக்கு ரொம்ப டேஞ்சரு. இயேசு இல்லைன்னா கடவுளுடைய பிரசன்னம் வந்து பாவிகளுக்கு ரொம்ப ஆபத்து. பரிசுத்த கடவுள் வந்து பாவிகள் மத்தி பிரசன்னம் ஆனார்னா, இயேசு இல்லைன்னா, இயேசுடைய சிலுவை இல்லைன்னா, அது வந்து பாவிகளுக்கு ரொம்ப மோசமாக தான் முடியும். அது ரொம்ப மோசமாக முடியக்கூடாது என்பதனால தான் தேவன் என்ன சொல்லிட்டார்? கூடாரத்தை கட்டு, நான் உள்ளே இருந்துக்கிறேன், நீங்கள் வெளியே என்ன பண்ணுறீங்களோ உள்ளே வரப்போ ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டார். இதெல்லாம் காண்பிக்கிறதுக்கு, போதிக்கிறதுக்கு பாருங்க. நான் வந்து அப்படியே பிரசன்னம் ஆயிட்டேன்னா அவ்வளோதான், எல்லாருக்கும் ஆபத்து. ஏன்னா நீங்கள் பாவிகள். ஆகவே நான் ஒரு 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 ரூமில் இருந்துக்கிறேன், போ, உனக்கு ஒரு காரியத்தை போதிக்கிறதுக்காக என் பிரசனம் அங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம், நீ ஜாக்கிரதையாக அணுகு அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ இவங்க வேலையை என்ன? ஆசாரியர்களுடைய வேலையை என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இந்த ஜனங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் தேவனுடைய பிரசனத்தை தொடர்ந்து நாம் இங்கே காத்துக்கொண்டே வரணும். தேவன் சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சிடணும். அவரை கரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணணும். பாவத்துக்கு வேண்டிய பிராய்ச்சத்தை எல்லாம் செஞ்சிடணுன்றது தான் வேலை. திடீர்னு காட்டன் கிழிஞ்சிருச்சுன்னா என்னங்க அர்த்தம்? அவர் இருக்கிறாரா இல்லையானே உனக்கு சந்தேகமாயிடும். அவர் இல்லைன்னா அப்புறம் ஆலயத்துக்கு என்னங்க அர்த்தம்? ஆலயத்தை இழுத்து மூடிட்டு போயிடலாம். அவங்க வேலையும் அவுட்டு. யார்? ஆசாரியர்களுக்கும் பொழப்பில்லை. இப்போது இதெல்லாம் வெளியே போய் சொல்லக்கூடிய விஷயங்களே கிடையாதுங்க. நான் நினைக்கிறேன் மீட்டிங் போட்டு அமைதியாக வாயை மூடிக்கலாம். இதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டான்னு இருப்பாங்க. அப்புறம் எப்படி தெரிய வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அற்புதமான ஒரு டீட்டெயில் அங்கே பார்க்குறோம். அப்போஸ்தலர் 6ல் 7ஆம் வசனத்தில், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அதாவது எருசலேமில் பேதுரு பிரசங்கம் பண்ண தொடங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அது போக போக சபை வளரிட்டே இருக்குது. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்களில் அநேகரும், எல்லாம் சொல்லுங்க, ஆசாரியர்களில் அநேகரும். எருசலேமை பற்றி பேசுது. எருசலேமில் சபை வளருதான். குறிப்பாக நமக்கு ஒரு டீட்டெயில் சொல்லப்படுது. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். நான் சில பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இந்த கர்டன் கிளிறதை பார்த்து என்னன்னு புரியாமல் பிறகு இயேசு உயிர் தெழுந்த பிறகு பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க எருசலேமில். இயேசு தான் வழி. இப்போ வந்து நீ கடவுள்கிட்ட போனால் ஆலயத்துட்டு போக தேவையில்ல. இப்போ வந்து கடவுள்கிட்ட போகணுமா இயேசுகிட்ட போ, இயேசு தான் ஆலயம்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. இயேசுடைய சரீரமாக ஆலயம் கிழிக்கப்பட்டது, 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இப்போ அவர் தான் புது ஆலயம். கடவுள்கிட்ட போனால் அவரை நம்பிங்கன்னா போதும். நீங்கள் கடவுள்கிட்ட போன மாதிரி சொல்ல போனால் அவரை நம்பினீங்கன்னா போதும், நீங்களே தேவனுடைய ஆலயமா ஆயிடுறீங்க. இப்படிலாம் பிரசங்கம் பண்ண அவனுக்கு வெளிச்சம் ஒரு வேளை அடிச்சிருக்கும். ஓஹோ, அதனால தான் கர்டன் கிழிஞ்சதோ, அவர் மரிச்சப்போ தான் கர்டன். ஒருவேளை அதனாலே அவங்க அதிகமாய் நம்பியிருப்பாங்களோ. இதெல்லாம் ஒரு தியரி. இது இப்படி தான் நடந்ததுன்னு நம்ம நிச்சயமாக ஒன்றும் சொல்ல முடியாது. பைபிள் அப்படிலாம் பதிவு செய்யப்படல. ஆனால் இதெல்லாம் கனெக்ட் த டாட்ஸ். இப்படி நடந்திருக்கலான்னு நமக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் இருக்குன்னு சொல்ல வரேன். விளக்கம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விளக்கம் இருக்குங்க, நடந்ததுங்க. இயேசு மரிச்சப்போ அசாதாரணமான காரியங்கள் நடக்குது. பட்ட பகல் இருட்டாவது, பூமி அதிர்ச்சி நடக்குது, எர்த்குவேக். மத்தேயு சொல்றாரு, மார்க்கில் வரல. அது ஆலயத்துக்குள்ள கர்ட்டனும் கிழியுது. இதனுடைய அர்த்தம் என்னது? கடவுளை கிழிச்சார். கடவுளை கிழிச்சார். அர்த்தம் என்னது? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற இந்த பாவ தடை சால்வ் பண்ணப்பட்டது. கடவுளுக்கும் நடுவில் இந்த பாவம் ஒரு தடையாய் நின்று கொண்டிருந்ததே, இது இனி தடையாக இருக்க தேவையே கிடையாது. இயேசு என்னைக்கு மரிச்சிட்டாரோ, விலையை பாவத்துக்கான விலையை செலுத்திட்டாரோ, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எந்த தடையும் இல்லை. கடவுளும் மனுஷனும் மீண்டும் ஒன்று சேரலாம். அவர் இந்த பக்கம் வரலாம், மனுஷனும் இந்த பக்கம் வரலாம். ரெண்டு பேரும் பாருங்க. கடவுள் இப்படி இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு இருக்கிற எங்கும் அவர் இருக்கிறார். மனிதர்களும் தைரியமாக அவருடைய பிரசனத்துக்குள்ளாக வரலாம். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை யார் செய்தார்? தேவன் செய்தார். சொல்லுங்க, தேவன் செய்தார். அவர் கிழிச்சார். இதை தப்பாவும் புரிஞ்சுக்கூடாது. சிலர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? பழைய ஏற்பாட்டில் தேவன் ரொம்ப கோபமானவராக இருந்தார். எப்போ? புதிய ஏற்பாடு வரது உள்ள. அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் ஒரே மாதிரி தான். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் ஓவர் பரிசுத்தர் தான். இன்னைக்கும் அவர் ஓவர் பரிசுத்தர் தான். நாமும் முன்ன ஓவர் பாவி தான், இன்னைக்கும் ஓவர் பாவி தான். அப்ப என்ன மாறி இருக்குன்னா, இயேசு சிலுவையில் மரிச்சார், அதுதான் மாறி இருக்கு. இயேசு சிலுவையில் மாறினது இந்த பாவ பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருச்சு. பாவத்துக்கான பிராயச்சித்தை அவர் செலுத்தி விட்டார். தண்டனை முழுமையாக ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இயேசுவை நம்புகிறவர்கள் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது. இயேசுடைய நீதினால் அவர்கள் தரிக்கப்படுகிறார்கள். தைரியமாக தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரலாம். அவர் நம்முடைய பாவத்தை பார்க்கறதுக்கு பதில் இயேசுடைய நீதியை பார்த்து நம்மளை முழுசாக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் மாதிரி இருக்கு. அவர் ஒரு துளி அளவு அவருடைய பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை, பண்ணவும் மாட்டார்.
நாம் ஒரு துளி அளவு முன்னேறிட்டதுனால ஒன்றும் அவர் பிரசன்னத்துக்குள்ள தைரியமாக போகலான்னு ஒன்றும் கிடையாது. வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது வந்து சிலுவை. அவர் மரித்த உடனே எஃபெக்ட் இதுதான். இப்போ எதுவும் மாறிடல. சொல்லப்போனால் தேவனுடைய பரிசுத்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனுடைய கோபத்திலையும் அவர் ஒன்றும் முன்ன வந்து பாவத்தை கண்டு கோபப்பட்டார், இப்போ பாவத்தை கண்டு கோபப்படல அப்படின்னும் கிடையாது. அவர் எப்பவுமே பாவத்தை கண்டு கோபப்படுகிறவர். ஆனால் இயேசுவின் மீது அந்த கோபத்தை ஊற்றினதுனால, இயேசு தேவனுடைய கோபாக்கினை நமக்கு பதிலாக ஏற்று சுமந்ததுனால அது நம்ம மேலே விழுவது இல்லை. இப்போ அன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஒருத்தர், பழைய ஏற்பாட்டு தேவன் வேற, புதிய ஏற்பாட்டு தேவன் அப்படி கிடையாது. ஆனால் இங்கே இயேசு மரிச்சோடனே நடக்கிற சம்பவம் வந்து சரித்திரத்தையே மாற்றி விட்டது. ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற தடை முடிஞ்சது, தீர்ந்தது, போச்சு. கடவுள் வந்து மனுஷன் பக்கம் வரலாம், கிருபையா தம்மையே மனுஷன்ட்ட வெளிப்படுத்தலாம். மனுஷன் வந்து தைரியமாக கடவுளுடைய பிரசனத்துக்குள்ள வரலாம், எந்த ஆபத்துமே கிடையாது. இயேசுவின் மூலமாக வரணும், அவ்வளோதான். கண்டிஷன் என்னது? இயேசுவின் மூலமாக வரணும், இயேசுவை நம்பி வரணும், வேற எதுவும் செய்ய தேவையில்லை. சொல்லப்போனால் ஃபஸ்ட்லேருந்தே தேவன் தான் இந்த பிளானையே போட்டது. ஃபஸ்ட்டு அவர் போட்ட பிளான் என்னது? ஃபஸ்ட்டு அவர் செஞ்சது என்னது? மனுஷனை தம்முடைய சாயல் ரூபத்திலையும் உண்டாக்கினார். ஏன் மனுஷனை தம்முடைய சாயல் ரூபத்திலும் உண்டாக்கினார்? மனுஷனோட அவர் உறவாடணும், மனுஷனோட பேசணும், மனுஷனோட ஐக்கியம் கொள்ளணும் இல்லையா? மனுஷனோட ஒன்றா இருக்கணும் அவர். அதனால தான் நம்மளை மட்டும் அவரை போல உண்டாக்கிட்டார். நாம் மிருகங்களை போல கிடையாது. உலகமே ஒரு விதமாக இருக்குது, நாம் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பின் சிகரமாய் இருக்கிறோம். நாம் ஒருத்தர் தான், மனிதர்கள் மட்டுமே தேவனுடைய சாயலையும் ரூபத்திலையும் உண்டாக்கப்பட்டோம். அப்புறம் வந்து பாவம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. அந்த பாவத்தை சரி செய்கிறதுக்கு முன்னாகவே பிளான் போட்டு வச்சிட்டார். இயேசு வந்து பாவத்துக்கான தண்டனை சுமந்து தீர்த்து அந்த தடையை எடுத்து போட்டு திரும்பவும் தேவனும் மனிதனும் ஒன்றாய் சேரும்படி செய்யணுன்றது. இது ஃபர்ஸ்ட்லேருந்தே இதுதான் பிளான். பாருங்க, இதெல்லாம் கடவுள் செய்தது. இது ஏதோ இயேசு வந்து தேவனை மாற்றிட்டாரு, பிதாவை மாற்றிட்டாரு, இதுக்கு முன்னால் கோபமாக இருந்தார், இப்போ இயேசுனால நம்மளை கொஞ்சம் சரி பழைக்கட்டோன்னு விட்டாருன்னு கிடையாது. ஃபஸ்ட்லேருந்தே பிதா தான் இதெல்லாம் பிளான் பண்ணி தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி இதெல்லாம் செயல்படுத்தினார். 2 கொரிந்தியர் 5:18 பாருங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் தேவனாலே, யாரும் சொல்லுங்க, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கினா தம்மோடே ஒன்று சேர்த்து. முன்ன சத்துருக்களாக இருந்தோம், தேவனும் நாம் சத்துருக்களாக இருந்தோம். ஆனால் இப்போ தேவன் என்ன பண்ணாரு? ஆக்சுவலாக நாம தான் செஞ்சுருக்கணும். தப்பு செய்கிறவன் தான் நம்ம போய் சரி செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு வரணும். ஆனால் தேவன் அவர் தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாரு. அவர் தப்பே செய்யலை, நாம தான் அவருக்கு உரமாக பாவம் செஞ்சோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி. எல்லாம் சொல்லுங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கினார். தேவன் செய்தார். தேவன் பிதாவை சொல்லுகிறார் பவுல். இயேசு ரொம்ப அன்பானவர், பிதா ரொம்ப கோபமானவர் அப்படி கிடையாது. பிதா தான் இதெல்லாம் பிளான் பண்ணது, இயேசுவின் மூலமாக இதை செய்கிறாரு. அப்புறம் 19 பாருங்க, அது என்னவெனில், அதாவது சொல்கிறார் பவுல், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ தேவன் செஞ்சார் இதெல்லாம். அப்போ சில காரியங்களை சொல்கிறாங்க, கேளுங்க. சில காரியங்களை நோட் பண்ணிக்கணும். கடவுளுக்கும் மனுஷனுக்கு இருக்கிறதுல பெரிய தடை என்னது? முக்கியமான தடை என்னது? பாவம் தாங்க மெயின் தடை. பாவம் தான் மெயின் தடை. இயேசு தான் ஒரே சொல்யூஷன், இயேசு தான் ஒரே தீர்வு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் தடை இருக்குது, உண்மைங்க. இதை யாரும் உலகத்தில் ரோட்டில் போய் யாராவது கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, என்னமோ நமக்கும் கடவுளுக்கும் ஏதோ ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்குது, உண்மைதான், நான் ஒத்துக்கிறீங்களான்னா ஆமாம் எனக்கே தெரிலங்க, இருக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு ஒத்துப்பாங்க. என்னன்னு கேட்டு பாருங்க, அப்போ தான் என்னென்னமோ வேற மாதிரி பதில் கிடைக்கும். அது கடவுள் வந்து எல்லாத்தையும் கடந்தவருங்க, அவர் யாரோ நாம் யாரோ. அப்போ தடை இருக்க தானே செய்யுங்க. அப்போ சிருஷ்டிப்புக்கும் தடை இருக்க தானே செய்யணுவாங்க. எனக்கு புரியுது, சிருஷ்டிகர் நம்மளை தாண்டி இருக்கிறவர், எல்லாத்தையும் கடந்தவர்,
அவர் லெவலே வேற, எல்லாம் புரியுது. ஆனால் அது மெயின் தடை கிடையாது. அவர் சிருஷ்டிகர், நாம சிருஷ்டிப்பு. ஆனால் நமக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். ஆகவே அதனாலே நம்ம ஐக்கியம் கொள்ள முடியாது. அதுவே மெயின், அப்படி பைபிள் போதிக்கல. அது மெயின் தடை கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த சிருஷ்டிகர் என்ன பண்ணிட்டார்? அவர் எவ்வளோ மகிமையானவராக இருந்தாலும் கூட நம்மை அவரை போல உண்டாக்கிட்டார். தம்முடைய சாயலையும் ரூபத்திலையும் நம்மை உண்டாக்குனதுனால ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி செட்டப் பண்ணிட்டாரு. இந்த வித்தியாசம் ஒரு பெரிய தடை கிடையாது. அவர் சிருஷ்டிகர், நாம சிருஷ்டிப்புன்றது ஒரு பெரிய ஒரு தடை கிடையாது. எனக்கு புரியுது, அது ஒரு சின்ன தடைன்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு பெரிய தடையே கிடையாது. பாவம் தான் தடை. பாவம் தான். சிலர் சொல்லுவாங்க, இல்லை சில நேரம் கிறிஸ்தவங்களுக்கு கூட வேற விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது அவர் ஆவியாக இருக்கிறார், நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம், அதுதான் பெரிய தடை. நம்ம கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. இந்த சரீரத்தை விட்டு நம்ம போயிட்டா. பைபிள் அப்படி போதிக்கிறது இல்லை. பைபிள் எப்படி போதிக்குது? சாகும்போது இந்த சரீரத்தை விட்டு நம்ம ஆவி இயேசுவோட போய் இருக்குது. ஆனால் ஒரு நாள் திரும்ப சரீரத்தை உயிரோட எழுப்பி நம்ம கொடுத்துருவாரு. அப்புறம் என்றென்றைக்கும் உயிர்த்தெழுந்தப்பட்ட அந்த மகிமையான சரீரத்தில் நாம இருப்போம், இயேசுவுடன் உறவாடுவோம் என்று தான் பைபிள் போதிக்குது. அப்போ மெயின் தடை ஏதோ அவர் ஆவியாக இருக்கிறார், நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால தான் ஒன்றும் அவரோட கனெக்ட் ஆக முடியல. மெயின் தடை பாவம் தான். நம்மளை சரீரமாக உண்டாக்கல அவர், ஆவி. நாம் ஆக்சுவலாக ஆவி, நமக்கு ஒரு ஆத்துமா இருக்குது. நம்ம இந்த சரீரத்தில் வாழுகிறோம். ஒரு நாள் மகிமையான ஒரு சரீரத்தை பெறுவோம். சரீரம் ஒரு தடை கிடையாது. மெயின் தடை என்னது? ஒரு விதத்தில் சின்ன தடைன்னு சொல்லலாம். ஆனால் மெயின் தடை பாவம். மெயின் தடை பாவம். சொல்யூஷன் இயேசு மட்டுமே. இந்த தடையை எடுத்து போடக்கூடியவர் இயேசு மட்டுமே. இதை கூட நீங்கள் உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஏதாவது சொல்யூஷன் சொல்லின்னு இருப்பாங்க. கடவுளோட எப்படி ஒன்று சேருவது அப்படின்னு கேட்டு பாருங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதாவதுங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு காட்டுக்கு போயிடணும், மலைக்கு போயிடணும், அங்கே ஒரு குகையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தியானம் செய்து அப்படியே இயற்கையோடு ஒன்றாயிடணும், அப்புறம் அப்படியே கடவுளோடையே ஒன்றாயிடணும். அதெல்லாம் உலகத்தாருடைய கருத்து, பைபிளுடைய கருத்தே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிஸியாக இருக்கோம், அதுதான் மெயின். அதை போக்கிட்டா, பிஸினஸை எடுத்து போட்டால் கடவுளோட நம்ம கனெக்ட் ஆகிடலாம். இயேசுவின் மூலமாக தான் இந்த தேவனோட கனெக்ட் ஆகலாம். பைபிள் அப்படிதான் ரொம்ப திட்டவட்டமாக போதிக்குது. இந்த பாவ தடையை எடுத்து விட்டு கடவுளையும் மனுஷனையும் ஒன்று சேர்க்கக்கூடியவர் ஒருவர் மட்டுமே. அவர் பேர் இயேசு. அவர் தான் ரட்சகர். சிலர் அதான் அப்படியே இயற்கையோட க்ளோஸ் ஆன கடவுள். இயற்கையில் கடவுளை மகிமையை பார்க்குறோம், ஆனால் அது நம்ம கடவுளோட சேர்க்காது. ஆக்சுவலாக உங்களை எப்போவுமே ஒரு வெறுமையோடு விட்டுரும். கடவுளை தெரிலன்னா இந்த சூரியன் உதிக்கிறப்போ அஸ்தமிக்கிறப்போ கோச்சிப்பீங்க, இவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் என்னை கடைசியில் விட்டு போயிடுதுன்னு, என்னை கண்டுக்காமல் போயிடுதுன்னு. ஆனால் கடவுளை தனிப்பட்ட முறையில் இயேசு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா, அவர் இதை படைச்சவர் தான் என்னை அரவணைக்கிறாருன்னு நாம் அறிஞ்சு கொள்கிறோம் பாருங்க. அப்போ வேற சொல்யூஷன் இல்லை, இயேசு மட்டுமே சொல்யூஷன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு மட்டுமே பதில். இந்த பாவத்தடையை எடுத்து போடுகிறது இயேசு மட்டுமே. இது சில நேரம் கிறிஸ்தவங்க கூட மறந்துடுறாங்க. கிறிஸ்தவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பாவம் ஒரு தடை, அதை எப்படி நம்ம போகிறது? நாம் பரிசுத்தமாக இருந்து கரெக்டாக போயிடலாம். எப்படி? நாம் பாவம் செஞ்சிட்டோம், ஆனால் அவங்களும் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. உலகத்தார் மாதிரி தப்பு செஞ்சதை விட ரைட் அதிகமாக செஞ்சுட்டா கர்த்தர் ஏற்றுப்பார்ல. யார் சொன்னா? ஒரு கற்பனையை மீறினா எல்லாத்தையும் மீறின மாதிரின்னு யாக்கோபு 2:10 சொல்லுது. அப்போ கிறிஸ்தவர்களும் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏதோ நாம தப்பு செஞ்சதை வாட்டில் ரைட்டு செஞ்சுட்டா, அதிகமாக கரெக்டாக சபைக்கு போயிட்டா, கரெக்டாக பைபிளை வாசித்துட்டா, கரெக்டாக ஓரளவுக்கு பாவ வாழ்க்கையை விட்டு ஓரளவுக்கு நீதிமான வாழ்ந்துட்டா, ஓரளவுக்கு தான தர்மம் செஞ்சுட்டா, ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக வாழ்ந்துட்டா, மற்றவர்களால் நம்மளால நல்லா ஆயிட்டாங்கன்னா இதனால ஓகே கடவுள் ஏற்றுப்பாருன்னு போனால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். அவருடைய சொந்த குமாரனுடைய மரணத்து நிமித்தமாய் தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார். வேற எதையும் அவர் பெருசா பார்க்க மாட்டார். அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த சிலுவை மரணத்துக்கு ஈடிணையாய் நம்முடைய தானம் தர்மமோ, நம்முடைய நற்கிரியைகளோ, நம்முடைய புண்ணியங்களோ கிட்ட கூட வர முடியாது. அது ஒண்ணுதான் அவருடைய மனசுல பெருசு. அதை நம்பி வரையா, நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் வா பரவாயில்லன்றார். ரத்தத்தோட வரியா, இயேசுனுடைய ரத்தத்தின் அடிப்படையில் வரியா,
நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, நீ உள்ளே வரலாம் தைரியமா. இயேசுடைய ரத்தம் இல்லாமல் வரியா, நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அவருக்கு முன்பாக வர முடியாது. அப்படிதான். அப்போ கிறிஸ்தவங்களும் இதை மறந்துடுறாங்க. சில நேரம் என்ன நினச்சிக்கிறாங்க, நாம் உருப்படியாக வாழ்ந்ததுனால ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் என்ன ஃபஸ்ட்டே ஏற்றுக்கிட்டதுனால நான் உருப்படியாக வாழணும்னு பார்க்குறேன். அப்படி தான் பார்க்கணும். ஆமாம், நான் சபைக்கு போகணுன்னு பார்க்குறேன், ஆமாம் நான் ஜெபம் பண்ணணும்னு பார்க்குறேன், நான் என் பைபிள் வாசிக்கணும்னு பார்க்குறேன், அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னு பார்க்குறேன். ஏன்னா என்ன இவ்வளோ ஃப்ரீயாக ஏற்றுக்கிட்டாரு, என்ன இவ்வளோ கிருபையை ஏற்றுக்கிட்டாரு, எனக்காக உயிரே கொடுத்து மறிச்சாரு. அப்போ இவருக்காக நான் என்ன வேணால் செய்ய ரெடின்ற. ஆண்டவர் என்ன செய்யணும் ஆண்டவரே? சபைக்கு போகணுமா, போகிறேன் ஆண்டவரே. பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ண, ஞாபகம் எடுத்துக்குமா, எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. தலையில நிற்கணுமா, தலையில நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்துடுறேன். ஏன்னா இவ்வளோ செஞ்சிருந்தால நான் எதையும் செய்கிறேன்னு தான் வரணுமே ஒழிய, நான் இதெல்லாம் செய்கிறதுனால அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு நினைக்கிறது தவறு. சிலுவையை மட்டப்படுத்துகிறோம் என்று அர்த்தமாகிவிடும். பாவம் தான் மெயின் தடை, இயேசு ஒருவரே பதில். இயேசு ஒருவரே அந்த தடையை எடுத்து போட கூடியவர். அந்த தடையை எடுத்துட்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, தேவன் கிருபையா மனுஷனோட தொடர்பு கொள்ள முடியுது. எப்படி? கிருபையாய் மனுஷனோட தொடர்பு கொள்ள முடியுது. சிலுவை இல்லாமல் தேவன் கிருபையா தொடர்பு கொள்ள முடியாது. தண்டிச்சு தண்டிச்சு தான் தொடர்பு கொள்ளணும். ஒரு குற்றவாளியை ஜட்ஜிக்கு முன்னால் எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன நடக்கும்? தண்டனை தான் விழும். கரெக்டா? கொலைகாரனை ஜட்ஜுக்கு முன்னால் போய் நிறுத்தினா ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? சரி வாப்பா தம்பி என்னோட உட்காந்து சாப்பிட்டுன்னு சொல்லுவார். கொலைகாரனா கோர்ட்டுக்கு கொண்டு வா, அவனை நீதி நியாயத்தின்படி அவனை எப்படி தண்டிக்கலான்னு தானே பார்ப்பாரு. ஏன்னா ஒரு ஜட்ஜுனா அவர் அதை தான் செய்யணும், ஒரு நீதிபதி அதை தான் செய்ய வேண்டும். அப்போ அப்படி யோசித்துக்கோங்க பாருங்க. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறதுனால பாவிகளோடு அவர் தொடர்பு கொண்டா சிலுவை இல்லாமல் நம்மளை தண்டிக்க தான் முடியும். ஆனால் சிலுவைனால அவர் நம்மோட எப்படி தொடர்பு கொள்கிறார்? கிருபையோட, கிருபையோட இரக்கத்தோடு தொடர்பு கொள்கிறார். திரும்ப சொல்கிறேன், அவர் முன்ன அப்படி இருந்தார், சிலுவை அவரை மாற்றிருச்சுன்னு கிடையாது. அவர் தான் இப்படி பிளான் பண்ணது சிலுவையே. அவருக்கு பாவத்தை கண்டா எப்போவுமே கோபம், ஆனால் அதே நேரத்தில் பாவிகளை கண்டா எப்போவுமே அன்பு. ஃபஸ்ட்லேருந்தே அன்புன்றதுனால தான் இயேசு அதுக்குன்னே அனுப்பி இதெல்லாம் செஞ்சார். அப்போ இந்த தடை எடுத்துறதுனால ரெண்டு பக்கமும் வரலாம். கடவுளும் மனுஷனிடத்தில் கிருபையாக தொடர்பு கொள்ளலாம், மனிதனும் தைரியமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழையலாம். இதை பற்றி ஒரே ஒரு டீட்டெயிலை காமிச்சிட்டு இன்னைக்கு முடிச்சிடலாம். அந்த 39ஆம் வசனம் பாருங்க. அங்கே அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமார் நின்றான். நீங்கள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னா கரெக்டாக நீங்கள் யோசிக்கணும். 37 ஜீவனை விடுறார், மரிக்கிறார். 38 ஆலயத்தில் திரைச்சீலை கிழிக்கப்படுது. கடவுளுக்கு மனுஷனுக்கு எந்த தடையும் இல்லைன்னு வெளிப்படுது. ஆலயத்தினுடைய வேல்யூ முன்ன மாதிரி இப்போ இல்லை, அதுக்குள்ளதான் தேவனுடைய பிரச்சனை இருக்கு. அப்படி இல்லை, கர்டன் கிழிக்கப்பட்டுருச்சு. சொல்லப்போனால் குடி சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஒரு 40 வருஷம் அவன் ஆலயமே இடிக்கப்படும் ரோமர்களால். ஆலயத்துக்கு வேல்யூவே குறைஞ்சிருச்சு. ஏசு என்னைக்கு சிலுவையில் மறிச்சாரோ ஆலயத்துடைய வேல்யூவே போயிடுச்சு. அதனுடைய நிறைவேறுதல் சிலுவையில் வந்துட்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, கர்டன் அங்கே கிழிஞ்சிருச்சு. அடுத்த வசனம் என்ன நடக்குது? அவருடைய பிரசன்னம் சிலுவை அண்டை வெளிப்படுது. அவர் மரிக்கிறார், ஜீவனை விடுறாரு. அவர் எதிர நிற்கிற நூற்றுக்கு அதிபதி அதை பார்த்துட்டு இவர் மெய்யாகவே தேவ குமாரன் என்று சொல்லுகிறார்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு ரோமன் நூற்றுக்கு அதிபதி, அவன் தாங்க இயேசுனுடைய சிலுவை மரணத்தையே சூப்பர்வைஸ் பண்ணது. ஆணியை அடிக்கிறத சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பான். இன்னும் ஆணியை இன்னும் நல்லா அடின்னு இருப்பான். எல்லாத்தையும் இன்சார்ஜா இருந்து பார்த்தவனே அவன் தான். அவன் பார்த்த காட்சி என்னவா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம். ரத்த கலரா இருந்திருப்பார் இயேசு. அப்படியே தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தமா இருந்திருக்கும் இல்லையா? முட்கிரீடம் இருந்திருக்கும். சட்டை இல்லாம சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பான் இவன். ஒரே ரத்தமா இப்படி அவமானப்படுத்தப்பட்டு இங்க தொங்குறாரு. கடைசியில் சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுறாரு. தலை அப்படி இங்க தொங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் சொல்றான், இவர் மெய்யாகவே, இவன் இப்படி வாயை திறந்து சொல்லணும்னா ரொம்ப பெரிய அற்புதங்க இது. எனக்கு புரியுது, அவன் நம்ம அளவுக்கு தேவகுமாரன்
கிருபைன்னு அர்த்தம் அவனுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியுது பாருங்க. அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். அவன் வந்து ஒருவேளை கொஞ்சம் கம்மியாக ஒரு அர்த்தம் வாய்ந்த விதத்தில் சொல்லியிருப்பான் தேவகுமாரன்றதை. ஏன்னா அவன் மனசில் என்னமோ இருந்திருக்கும். அவன் இந்த ரோம பேக்ரவுண்ட்லேருந்து வரான். ஆனால் இந்த வார்த்தையை அவன் வாயிலிருந்து வர்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி பாடுபட்டு அவமானப்பட்டு மறிக்கிற ஒரு ஆளை பார்த்து இவர் தேவகுமாரன் சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய அற்புதம். இது எப்படி தெரியுமா நடந்தது? ஒரே ஒரு விதம் தான். இயேசு மரிச்சார், கர்டன் கிழிக்கப்பட்டது. இப்போ சிலுவையின் இடமே மகா பரிசுத்த ஸ்தலம் ஆயிடுச்சு. அங்க தேவன் தம்மை வெளிப்படுத்துறாரு. அதுக்கு முன்னால நின்றுட்டு இருக்கிறவன் ரோமன் நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு போய் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. தேவன் அவனோட தொடர்பு கொள்றார் கிருபையா. அவனை போய் தொடறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆலயத்தில் எவ்வளோ ஆசாரியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, என்னப்பா இதனுடைய அர்த்தம்னு. ஆனால் இங்கே இயேசுனுடைய சிலுவை மரணத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிற நூற்றுக்கு அதிபதி பொல்லாதவன். அவனுக்கு வந்து தண்டனை தான் கிடைக்கணும், அவன் நரகம் தான் போகணும் ஆக்சுவலாக. அவனை போய் கிருபையாக தொடறாரு இவர். அவனுடைய மனக்கண்களை திறந்து யாருமே பார்க்க முடியாததை அவனுக்கு காண்பிக்கிறார். இயேசு உண்மையிலே தேவகுமாரன், இவர்கிட்ட தெய்வத்துவம் இருக்குதுன்றதை அவன் பார்த்துட்டான். சிலுவையில் மரிக்கிறார், கர்டன் கிழிக்கப்படுது. தேவன் தம்மையே பாவிகளுக்கு கிருபையாய் வெளிப்படுத்துகிறார். அதனால அவன் ரெஸ்பாண்ட் பண்றான். இல்லைன்னா அவன் வாயை திறந்து அப்படி ஒரு வார்த்தை வந்திருக்க வாய்ப்பே சான்ஸே கிடையாதுங்க. பெரிய ஒரு அற்புதம். சிலுவையின் மூலமாய் முதல்ல ஒருத்தர் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தப்படுறாங்கன்னா நான் நினைக்கிறேன் அவனாக தான் இருக்கும். யோசித்து பாருங்க. அவனை மாதிரி ஆலயத்துக்குள்ளே விட்டுருக்க மாட்டாங்க, வெளிப்புறத்தில் கூட விட்டுருக்க மாட்டாங்க. நீ ரோட்ல நில்லுன்னு இருப்பாங்க ரோம நூற்றுக்கு அதிபதியை பார்த்து யூதர்கள். நீ எனக்கு எதிரி, ரோட்ல நில்லு போ அப்படின்னு இருப்பாங்க. உள்ள கூட வர முடியும், வெளிப்புறத்தில் கூட நிற்காதன்னு இருப்பாங்க பாருங்க. ஏன்னா அவன் புறஜாதி, அவன் ரோமன். அந்த ரோமரில் நூற்றுக்கு அதிபதி வேற. ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆகணும்னா எவ்வளோ பண்ணியிருப்பான் தெரியுமாங்க? சொல்கிறாங்க நூற்றுக்கு அதிபதி ஆகணும்னா நீங்கள் ஒரு சாதாரண போர்ச்சேவன்லேருந்து அப்படியே ப்ரொமோஷன் ஆகி கடைசியில் வந்து டாப்புக்கு வந்து அந்த நூற்றுக்கு அதிபதின்ற பொசிஷனுக்கு வரலாம். சாதாரண ஒரு போர்ச்சேவன் இந்த லெவலுக்கு தான் மேக்சிமம் வர முடியும். அதுக்கு வரத்துக்கு நீங்களே உங்களுக்கே தெரியும், உலகத்தில் மேலே வரணும்னா அதில் எவ்வளோ நடக்கணும்னு. என்னென்ன பண்ணியிருப்பான். அந்த கொடூரமான ரோம ஆட்சியை எப்படி எப்படி இவன் செயல்படுத்தியிருப்பான். எவ்வளோ ரத்தம் அவனுடைய கரத்தில் இருந்திருக்கும். how much blood would have been on his hands. எவ்வளோ பேரை அவன் வந்து அவங்களுக்கு மரண தண்டனை அளிச்சிருக்க வேண்டும், அவங்களுடைய கொலையை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்க வேண்டும். இதெல்லாம் அவனுடைய உள்ளம் எவ்வளோ கடினமானதாக இருந்திருக்கும். லேஸ்பட்ட ஆள் இல்லைங்க. அதாவது தேவன் எப்படி ஆளை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. இருக்கிறதுலே கடின உள்ளம். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே முடியாது, இவங்கெல்லாம் இயேசு யாருன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. தூரத்தில் இருக்கிறாள். அதாவது சபையில் வந்து சிலர் தூரத்தில் அப்படி உட்காந்து லேசாக கேட்டுட்டு அப்படி போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அல்லது வெளியே இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி ஆளை பார்த்து தொடர்றார். மகா பாவி. அவன்கிட்ட போய் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாருன்னா அவனுடைய கடின உள்ளம் அங்கே உடைக்கப்படுது. தேவனுடைய அன்பை அவன் பார்க்குறான்ப்பா. தெய்வம்னு ஒருத்தர் இருந்தால் இவரை மாதிரி இருக்கணும் பண்ணுறான். வெளிச்சம் வர தொடங்கிடுச்சு. பிறகு பார்ப்போம் நம்ம அடுத்த வாரம். ஆனால் எப்படி தேவன் செயல்படுகிறார் பாருங்க. அந்த இயேசுனுடைய சிலுவை மரணத்தினால நம்மோட கிருபையாக தொடர்பு கொள்கிறார். அதனால தான் நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஆமாம் இயேசு தான் ஆண்டவர், ஆமாம் நான் இயேசுவை நம்புகிறேன், ஆமாம் நான் இயேசுவை விட்டு வரேன் நான் அப்படின்னு நம்முடைய ரெஸ்பான்ஸ் வந்து அவருடைய கிருபையான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனால தான். எத்தனை பேர் நீங்கள் இந்த அவர் கிருபையை தொடர்பு கொள்றதை உணர்ந்து இருக்கிறீங்க? நீங்கள் அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கனாலே உங்களை கிருபையை தொடர்பு கொண்டுட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? அந்த கர்டன் கிழிக்கப்பட்டுருச்சு, இவர் இந்த பக்கம் வராரு. அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வரான். அவர் இந்த பக்கம் வந்து நம்மளை இழுக்கிறதுனால தான் நாம் தைரியமாக அவர் கிருபாசன தண்டை நுழைகிறோம். என்ன அருமையான தேவன்! இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே என்ன பார்ப்பீங்க, தேவன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்மளை வரவேற்கணும், அவருடைய பிரசனத்தில் வரவேற்கணும்.
நம்மளை அரவணைக்கணும், நம்மளை ஏற்றுக்கொள்ளணுன்றதற்காகவே இப்படிலாம் திட்டம் போட்டு இயேசுடைய சிலுவை மரணத்தை நடக்க செய்தார். இவ்வளோ அருமையான தேவனை நாம் சேவிக்கிறோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். கிருபையாய் தேவன் உங்களோட இன்னைக்கு தொடர்பு கொள்கிறார். நான் சொல்ல விரும்புகிறேன், அன்றைக்கு எப்படி அந்த கடின உள்ளம் நிறைந்த ஒரு மனுஷனை கிருபையாய் தொடர்பு கொண்டாரோ, இன்றைக்கும் சிலர் இங்கே இருக்கலாம் கடின உள்ளம் உள்ளவர்கள். என்னெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாரா, என்னெல்லாம் என்கிட்டலாம் இறக்கம் காட்டுவாரா, என்னெல்லாம் மன்னிப்பாரா, எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க, என்ன மாதிரி ஆள்லாம் சான்ஸே இல்லைங்கன்னு சொல்கிறீங்கன்னா உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அன்றைக்கி எப்படி அந்த நூற்றுக்கு அதிபதியை தொடர்பு கொண்டாரோ, இன்னைக்கு அவர் இப்பொழுது இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை தொடர்பு கொள்கிறார். உங்களை தம் பக்கமாக இழுக்க பார்க்குறார். தம்மையே உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உங்களுக்காக தான் உயிரை கொடுத்தாரு. உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு கூறுகிறார். பாவம் ஒரு தடையே கிடையாது. பெரிய பாவம் பெரிய தடை தான், ஆனால் சிலுவை அதை விட ரொம்ப பெரிய ஒரு சொல்யூஷன். ஆகவே இன்னைக்கு பாவம் வந்து தடையே கிடையாது. சிலுவையை நீங்கள் நம்பி இயேசுடைய மரணத்தை நம்பி வந்தீங்கன்னா, அதே இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக உயிரை கொடுத்தவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிற ஆளை தான் ஃபஸ்ட்டு தொடர்பு கொள்வார் தேவன். ரொம்ப தூரமாக இருக்கிற ஆள், எனக்கு சபைக்கு சம்மந்தமே இல்லைன்ற ஆள், கரெக்ட், நீங்கள் தான் கரெக்ட் கேண்டிடேட். ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், ஓகே ஆண்டவரே நீர் என்னை விரும்புகிறீர்னா நான் வரேன். உங்களுக்கு வாய்க்கு வந்ததை சொல்லுங்கள், ஓகே ஆண்டவரே நீர் என்னை மன்னிப்பீர்னா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். நாம ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பின் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். தகப்பனே, நீர் எவ்வளோ நல்லவர். இவ்வளோ பெரிய தேவனாக இருந்தும், சர்வ வல்ல தேவனாக இருந்தும், இப்படி ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை எங்களுக்காக நீர் திட்டமிட்டு இப்படி செயல்படுத்தினீரே, அதை குறித்த விவரத்தை நீர் வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணி இதிலிருந்து நாங்கள் படித்து பயனடைகிற அளவுக்கு வச்சதுக்காக நன்றி. வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு உங்களுடைய வசனத்திலிருந்து போதித்ததுக்காக நன்றி தேவனே. எங்களுக்காக நீர் மரிச்சதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. மரிச்சு கடவுளுக்கும் மனுஷன் இருக்கிற தடையை அந்த உடைச்சி போட்டீரே, கிழிச்சு போட்டீரே, நன்றி ஆண்டவரே. ஆகவே இன்றைக்கு தடையில்லாமல் நாங்கள் உம்மண்டை வரலாம். நீரும் எங்களோட கிருபையாய் தொடர்பு கொள்கிறீர். இந்த பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உம்மண்டை வராதவர்களுக்காக ஜெபிக்கிறேன், உம்மை நம்பாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் தொடர்பு கொள்வீராக. இதுவரைக்கும் வெளிச்சம் கிடைக்காதவர்களுக்கு, கடின உள்ளத்தோடையே வாழ்ந்துகிட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் நீர் அவர்களை நேசிக்கிறீர். அவளுக்காக தான் உயிரை கொடுத்தீர் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்த ஆண்டவரே. அவர்களை பக்கமாய் நீர் எழுப்பீராக. உமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வைப்பீராக இயேசுவின் நாமத்தில். இப்படியே அலசடிப்பட்டுக்கிட்டு ஒரு தீர்மானம் எடுக்காதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சிலுவை அவர்களை மூவ் பண்ணட்டும், அவர்களை ஊந்தி தள்ளட்டும், அவளை இழுக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் மூலமாய் உம்மண்டே வர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் உம்மண்டே வந்தால் நாங்கள் தைரியமாக வரலாம், எதை வேணால் கேட்டுக்கொள்ளலாம். எங்களுடைய தகுதி நீர் பார்ப்பதில்லை, இயேசுவனுடைய தகுதியை பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவை பார்த்து எங்களை மன்னிக்கிறீர், இயேசுவை பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர்னு நாங்கள் தைரியமாக வந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்கலாம் என்ற ஒரு தைரியத்தை எல்லாருக்கும் தாரு ஆண்டவரே. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். நாங்கள் உம்மண்டே வரணுன்றதுக்காக இவ்வளோ செய்தீர். வரணும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறணுன்றது மட்டும் இல்லை, உம்மோடவே ஐக்கியமாக இருக்கணும், உறவாடணுன்றதுக்காக இவ்வளோ செய்தீரே ஆண்டவரே. ஆகவே வாழ்க்கையின் சவால்கள்லாம் பெருசாக என்னாமல் தைரியமாக உம்மண்டை வந்து விசுவாசத்தோடு ஜெபித்து பதில்களை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.